யாராவது மைக்கில் வாசித்தீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். வாசியுங்கள். வைத்தகன் படை. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நெய்யும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. போதும். இரண்டாவது ஒரு வாக்கியத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18 முதல் 22. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 22 வசனங்கள். காலையில் அவர் நகரத்துக்கு திரும்ப வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீசர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று நீ சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். வாசிக்கப்பட்ட வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. प्रभु पढ़े वचन को आशीष दे. நாம் ஒரு பாடலை, எப்பொழுதுமே நான் பாடலை பாடுவது வழக்கம். मैं हमेशा गीत गाता हूँ. கடைசி கால செய்தி பாடல்களை நான் அநேக பாடல்களை எழுதி பாடியிருக்கிறேன். मैं हमेशा आखिरी समय का गीत गाता हूँ. அப்படியாக ஒரு பாடலை இப்பொழுது பாடி एक गीत को गाएंगे. நாம் ஜெபித்து அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். प्रार्थना करके वचन में आगे बढ़ेंगे. கரங்களை தட்டி பாடுவோமா? கிருபை, தேவ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. கிருபை, தேவ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. ஆபிரகாம் சாராளை அழைத்தது இந்த கிருபை, மணவாட்டி முன் குறித்து தெரிந்து கொண்ட கிருபை. ஆபிரகாம் சாராளை அழைத்தது இந்த கிருபை, மணவாட்டி முன் குறித்து தெரிந்து கொண்ட கிருபை. மேக ஸ்தம்பமாய் இறங்கி வந்த கிருபை, மேக ஸ்தம்பமாய் இறங்கி வந்த கிருபை. மனுஷகுமாரனாய் வெளிப்படுத்தின கிருபை, மனுஷகுமாரனாய் வெளிப்படுத்தின கிருபை. கிருபை, தேவ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. கிருபை, தேவ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை.
தூதனாய் இறங்கி வந்த கிருபை, 7 முத்திரைகளை உடைத்ததிந்த கிருபை. பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்த கிருபை, 7 முத்திரைகளை உடைத்ததிந்த கிருபை. கெட்டிக்கிற சிங்கமாய் இறங்கி வந்த கிருபை, கெட்டிக்கிற சிங்கமாய் இறங்கி வந்த கிருபை. நீ காலம் செல்லாது என்றுரைத்த கிருபை, நீ காலம் செல்லாது என்றுரைத்த கிருபை. கிருபை தேவ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. கிருபை தேவ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. ஏழாம் தூதனை தந்ததிந்த கிருபை, தேவ ரகசியம் வெளிப்படுத்தின கிருபை. ஏழாம் தூதனை தந்ததிந்த கிருபை, தேவ ரகசியம் வெளிப்படுத்தின கிருபை. திறந்த புஸ்தகத்தை பொசுக்க கொடுத்த கிருபை, திறந்த புஸ்தகத்தை பொசுக்க கொடுத்த கிருபை. மணவாட்டியின் வாயில் மதுரமான கிருபை, மணவாட்டியின் வாயில் மதுரமான கிருபை. கிருபை தேவ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. கிருபை தேவ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. ஒரு சிறிய ஜெபத்தை நாம எடுப்போம். அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ओ स्वर्गीय पिता परमेश्वर धन्यवाद करते हैं, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस दोपहर के समय के लिए धन्यवाद करते हैं, இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வாக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. पढ़े हुए वचन के लिए प्रार्थना करते हैं உம்முடைய पिता, ஜீவனுள்ள வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். आपके वचन को आशीष करके हमें दे, பேசுகிற அடியார்களை மறைத்து பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் உம்முடைய வார்த்தை வெளியே கொண்டு வர கிருபை செய்வீராக. बोल हमें छुपा के तेरे नाम की महिमा कर ले, எங்களுடைய நாவுகளை பிடித்துக்கொண்டு நீர் பேசுவீராக. हमारा जीव को तू पकड़ के तू बोल प्रभु. கர்த்தாவே, இன்று எங்களுடைய செய்தியின் தலைப்பு வார்த்தையை பேசு என்பதாக இருக்கிறது. आज की दोपहर को प्रभु शिक्षा है कि प्रभु वचन को बोल, ஆகல் நீர் வார்த்தை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். आप वचन को बोलने के लिए प्रार्थना करते हैं, எங்களை நீர் மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். हमें तू छुपा ले प्रभु, உம்முடைய வார்த்தை நீர் மாத்திரமே வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். तेरी आवाज के द्वारा तू ही प्रकट होने दे प्रभु, சகலத்தை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. सबको तू ब्लेस कर लॉर्ड, சகல துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். तुझे ही धन्यवाद करते हैं, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते हैं, सुनो कबूल कर, நாம் உட்காருவோம். आमीन. हम बैठ जाएंगे, அல்லேலூயா. आमीन. வார்த்தையை பேசு, ஸ்பீக் த வேர்ட், शब्द को बोल, ஸ்பீக் த வேர்ட். शब्द को बोल, வார்த்தையை பேசு என்பது என்னுடைய செய்தியின் தலை. शब्द को बोल, ये मेरी शिक्षक है. இந்த மகத்தான மோசை குறித்து इस मोसेस के बारे में தீர்க்கதரிசி இதை விளக்கி கொடுக்கிறார். नबी उसे बताता है, அந்த மகத்தான தலைவனாகிய மோசே, वो जो मोसेस था அவன் தன்னை மகிமைப்படுத்துவதற்கென அங்கு சென்று கண்மலை அடித்தான். वो उस चट्टान के ऊपर चढ़ गया था, उसकी महिमा பாருங்கள், करने के लिए। என்னால் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள் என்று தன்னை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். वो अपने आप को बताने लगा, वहाँ ஆனா पे मैं क्या தேவன் करता அவனை கொண்டிருக்க வேண்டும். हूँ। वो प्रभु के पास वो था, அவன் கலக்கக்காரரே, இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ चट्टान से पानी को निकाल लेंगे ऐसे सोचा, என்று கூறி கண்மலை அடித்தான். उसने उस चट्टान को मारा, அப்பொழுது தண்ணீர் வரவில்லை. वहाँ पे पानी नहीं आया, அவன் மறுபடியும் அடித்தான். दोबारा मारा, அவன் என்ன செய்தான்? वो क्या किया, கிறிஸ்து பலவீனம் உள்ளவர் என்பதை போல் அவன் சாட்சி பகர முயற்சி செய்தான். उसने ऐसे दिखाया जैसे कि मसीह कमजोर है, ஏனென்றால் அந்த கண்மலை கிறிஸ்துவே. क्योंकि वो चट्टान प्रभु यीशु है। 1 கொரிந்தியர் 10:4 சொல்கிறது அந்த கண்மலை கிறிஸ்துவே. पहला कोरिन्थियों 10:4 के अनुसार वो चट्टान जो है प्रभु है। ஆகையால் அந்த கண்மலை என்பது இந்த கடைசி நாட்களிலே நம்மிடத்தில் இறங்கி வந்த தலைக்கல்லாக இருக்கிறது. वो इस अंत के समय में वो चट्टान जो है हमारे लिए आया हुआ हेडस्टोन है। ஆகையால் அவன்
அவன் அதை அடித்தான். उसने उसे मारा. அது ஒரு முறை ஏற்கனவே அடிக்கப்பட்டு वो விட்டது. एक बार ऑलरेडी मार खाया था. ஆனா இரண்டாம் முறை தேவன் சொன்னார், प्रभु ने बोला दोबारा, மோசே நீ இந்த கல்மலையோடு பேசு என்று சொன்னார். केवल शब्द को बोल, मार मत. கண்மலை ஒரு முறை தான் அடிக்கப்பட வேண்டும். वो चट्टान एक ही बार मार खाना கிறிஸ்து चाहिए. ஒரு முறை தான் அடிக்கப்பட வேண்டும். मसीह एक ही बार सूली चढ़ना ஆனால் चाहिए. மறுபடியும் நாம் அதை அடிக்க கூடாது. दोबारा मारना नहीं चाहिए. நமக்காக ஒரே தரம் அவர் அடிக்கப்பட்டார். एक ही बार हमारे लिए मार खाया. இப்பொழுது அவர் ஜீவனோடு இருக்கிறார். अभी वो जीवित है. மறுபடியும் அதை அடிக்க கூடாது. वो दोबारा नहीं मारना ஆனா चाहिए. மோசே அந்த ஒரே ஒரு தவறை செய்தான். लेकिन मोसेस ने वहां पे गलती की. ஓ நீ கானான் தேசத்துக்கு செல்ல மாட்டாய், ओ तू कानान देश में नहीं जाएगा. நீ அந்த தேசத்தை காண்பாய், तू उसे देखेगा, ஆனால் அங்கு நீ பிரவேசிப்பதில்லை. लेकिन तू उसमें प्रवेश नहीं ஒரே करेगा. ஒரு வார்த்தை நிமித்தமாக एक ही एक शब्द की द्वारा கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் அவன் காணப்பட்டான். मोसेस वहां पे जा नहीं पाया उस कानान ஆதாமும் देश. ஏவலும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த நாட்களிலே आदम और हव्वा जब एदेन में था, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், वहां के सारे वृक्ष को तू खा सकती है. நன்மை தீமை விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். सही गलत जो वृक्ष है उसे तू खाएगा तो मर जाएगी. ஆனால் அந்த ஒரு வார்த்தை மீறுத நிமித்தம் लेकिन एक शब्द की द्वारा இந்த முழு உலகமும் பாவத்துக்குள்ளாகி விட்டது. ये सारी पृथ्वी वहां पे पाप में गिर गया. இந்த மணவாட்டி இன்றைக்கு ஒரு வார்த்தை கூட மீறக்கூடாது. आज दुल्हन जो है एक भी शब्द को तोड़ना नहीं चाहिए. மணவாட்டி ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்க கூடியவர்களாக இருக்க हर வேண்டும். एक वचन को विश्वास करना ஒரு चाहिए. வார்த்தை கூட தள்ளிவிடக் கூடாது. एक को भी नहीं टुकारना चाहिए. அவர்கள் தான் மணவாட்டி என்று वही சொல்லுகிறார்கள். सच्चा दुल्हन है. மணவாட்டி என்றால் யார்? दुल्हन कौन है? மணவாளனுடைய பாகமாக இருக்கிறார். वो दुल्हा का भाग है. மணவாளன் யாராக இருக்கிறார்? दुल्हा कौन है? வார்த்தையாக वो இருக்கிறார். शब्द वचन है. மணவாட்டி வார்த்தையின் பாகமாக இருக்கிறார். वो दुल्हन भी शब्द का भाग है. ஆகையால் மணவாட்டியாக முன்குறிக்கப்பட்டிருந்தால் जिसको प्रभु ने ठहराया அவர்கள் दुल्हन வார்த்தையை ஒரு காலம் தள்ளிவிடவே करके, वो முடியாது. कभी भी वचन को टुकराएगा அவர்கள் नहीं. வார்த்தையை நீ பேசு என்றுதான் தேவன் சொன்னார். शब्द को बोल करके मोसेस को कहा गया. அது அடிக்கப்படும் நேரம் இருந்தது, वो मारने का एक समय था, இப்பொழுது பேச வேண்டிய நேரமாக लेकिन अभी இருக்கிறது. बोलने का समय है. ஒரு காலத்திலே அதுதான் நடந்தது. वो एक समय में ऐसी ஆனா हुआ. இப்பொழுது மணவாட்டி अभी दुल्हन जो है வார்த்தையை பேச வேண்டிய वो நேரம். केवल शब्द को बोलना चाहिए. நாம் வார்த்தை பேச வேண்டிய நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். आज हम शब्द बोलने की समय में जी रहे हैं. ஆகையால் இன்றைக்கு தேவன் நம்மோடு அதைத்தான் சொல்லுகிறார். आज प्रभु हमसे वही बात कर रहा நீ है. கண்மலை பார்த்து பேசு, तू चट्टान से बोल, அப்பொழுது அது தண்ணீரை கொண்டு வரும். फिर वो पानी देगा तुझे. ஆனால் மோசே தனக்கு தவறான ஒரு காரியத்தை அவர் செய்து முடித்தான் என்று பார்க்கிறோம். मोसेस वहां पे चुक गया, அவன் தேவனுடைய ஒரு கட்டளை மீறி விட்டான். प्रभु की वचन को चुक गया. ஆகையால் பிரியமானவர்களே, கிறிஸ்து என்பது கண்மலையாக இருக்கிறது. वो मसीह जो है वो चट्टान है. அது ஏற்கனவே ஒரு முறை அடிக்கப்பட்டு वो விட்டது. एक बार मार खाया ஆனால் है. மறுபடியும் நாம் அதோடு பேசத்தான் வேண்டும். दोबारा हम केवल शब्द बोलना चाहिए. அல்லேலூயா. आमीन. வார்த்தையாகிய கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். वो वचन जो मसीह को एक बार सूली पे मार दिया, அவர் சிலுவையில் அறையப்படும் वो பொழுது एक ही बार मार खाया. கிறிஸ்துவனுடையவர்களாக மணவாட்டியும் वो हम जो दुल्हन है हमारे लिए, தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையோடு கூட அறைந்து விட்டார்கள். हम भी हमारी मांस और आत्मा को सूली पे चढ़ा दिया है. அது முடிபட்டு விட்டது. वो खत्म हो गया है. ஆனால் இப்பொழுது நீ பேச வேண்டும். लेकिन अभी हम केवल शब्द बोलना இப்பொழுது चाहिए. தேவன் பேசத்தான் சொன்னார். प्रभु ने खाली शब्द बोलने को बोला. ஆகையால் இப்பொழுது பேசக்கூடிய நேரமாக இருந்தது. अभी बोलने की समय है. பாருங்கள், இன்னொரு முறை और एक बार மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு செல்கிறான். मोसेस इस्राएल लोगों को लेकर जा रहा है. அங்கு செங்கடல் குறுக்கிடுகிறது. वहां पे लाल समुद्र आ रहा ஆனால் है. அவன் அழைத்து சென்ற ஜனங்கள் எல்லாருமே उनको लोगों को लेकर गया था. வனாந்தரத்தில் எங்களை சாகவா கொண்டு வந்தீர், क्या तुम लोग मुझे मारने के लिए लेकर आया करके क्वेश्चन पूछा. நாங்கள் செல்வதற்கு எந்த வழியும் இல்ல, हमारे लिए कोई रास्ता नहीं है आगे ஆனால் बढ़ने பின்னால் को. பார்வோனுடைய சேனைகள் வந்து கொண்டிருக்கிறது, पीछे फारोन का सेना है. நாங்கள் சாக போகிறது உறுதிதான் हम लोग मरने वाला है करके ठहर लिया. वो என்று लोग. அவர்கள் முறுமுறுத்தார்கள். वो लोग ने ऐसे मनमर किया. ஆனால் மோசே लेकिन मोसेस இந்த சமயத்தில் इस समय में இன்று கண்ட எகிப்தியர்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், आज जो फिलिस्ती को देख रहे आगे देखेगा नहीं कहा. இன்று கர்த்தர் நின்று இஸ்ரவேலர்களுக்கு செய்ய போகிற மகத்தான காரியத்தை நீங்கள் பாருங்கள். आज जो इजराइल के लिए प्रभु करने वाला है तुम देखो. அந்த ரட்சிப்பை பாருங்கள். उस उद्धार को देखो. மோசே தேவனை நோக்கி முறையிடுகிறான். मोसेस प्रभु को पूछा. தேவன் சொல்லுகிறார், प्रभु बोला, நீ என்னிடத்தில் ஏன் கேட்கிறாய்? तू मुझसे क्यों पूछ நீ रहा है? என்னிடத்தில் ஏன் முறையிடுகிறாய்? मुझसे क्यों पूछ रहा है? என்னுடையது எல்லாமே உன்னுடையதாக இருக்கிறது. मेरा सब कुछ तेरा है. என்னுடையது என்னவாக இருக்கிறது அத்தனை உன்னுடையது. मेरा सारे सामर्थ तेरा है. Speak the word. तू केवल वचन को நீ बोल. வார்த்தையை
பேசு, तू शब्दों को बोल, நீ பேசு இப்பொழுது. तू शब्दों को बोल। நான் உன்னை கண்மலையோடு பேச சொன்னேன், मैं तुझे एक चट्टान से बोलने को बोला, நீ முந்திக் கொண்டு அடித்தாய், तू उसे मारा, அந்த தவறை திரும்பவும் செய்யாத. उसे वापिस मत कर। நீ பேசும் பொழுது தண்ணீர் வரும். अब तू बोलेगा तो पानी आएगा। நிச்சயமாக அவன் பேசினான், தண்ணீர் வந்தது. उसे बोला और पानी आया। இரண்டாவது முறை ஜனங்களுடைய முறுமுறுப்பு நிமித்தம் தான் அவன் அடித்தான். दोबारा लोगों की वजह से वो लाठी मारा, ஆனால் மோசே இனிமேல் அந்த தவறை செய்யாதே, लेकिन वापिस मोसेस वो गलती नहीं करेगा। இப்பொழுது நீ செங்கடலை அடிக்காதே, अभी तू लाल समुद्र को मार मत, நீ பேசு, केवल शब्द बोल, நீ பேசு, केवल शब्द உன் बोल। கோலை நீட்டி இரண்டாக பிளந்து விடு. तू वहां पे आगे बढ़ और बोल, ஓ செங்கடலை இரண்டாக பிரிந்து போ. लाल समुद्र दो भाग हो நீ जाएगा। இப்பொழுது பேச வேண்டிய நேரம். अभी तू बोलने की समय நீ है। பேசும் பொழுது இரண்டாக மாறும். तू जब बोलता है कि लाल ஓ समुद्र दो टुकड़ा அவன் होगा, செங்கலோடு பேசுகிறான். उसने बातें किया, செங்கடலே வழிவிடு, ओ रास्ता छोड़, நான் என் ஜனங்களும் அக்கறைக்கு போக வேண்டும். मेरे लोग जाना चाहिए। நாங்கள் தேவனை ஆராதிக்க வனாந்தரத்துக்கு 3 நாள் பிரயாணமாக சென்று ஆராதிக்க हम வேண்டும். लोग मिलके प्रभु का आराधना करने இப்பொழுது के நீ लिए जा रहे हैं। வழிவிட்டு தான் ஆக तू வேண்டும். वहाँ छोड़ दे, வழிவிடு. जो छोड़ दे। அவன் செங்கடலோடு பேசினான். उसने लाल समुद्र से बातें किया। மனவாட்டியே, இப்பொழுது நாம் பேச வேண்டிய நேரம். ओ दुल्हन, अभी हम बोलने की समय है। பிசாசனுடைய தலையை பிடித்துக் கொண்டு ஆட்டிக் கொண்டு போகிறாயா இல்லையா என்று சொல்லுகிற நேரம் அல்ல. आमेन। शैतान का सर पकड़ के बोलने का Speak the समय। word. केवल शब्द बोल, இயேசுவின் நாமத்தினாலே பேசாய்த்தானே. यीशु के नाम से बोल। அந்த நேரத்திலே நாம் வாழ்ந்து उस கொண்டிருக்கிறோம். समय में आज जी रहे हैं। ஹalleluya. आमेन। ஆகையால் இன்றைக்கு நாம் பேச வேண்டும். आज हम बोलना चाहिए। அவன் செங்கடலை நோக்கி वो பேசினான். लाल समुद्र से बोला, செங்கடல் இரண்டாக பிளந்து சென்றது. दो टुकड़ा हो गया। ஆகையால் அதற்கு நின்றாக எதுவும் நிற்க முடியவில்லை. उसके सामना कोई नहीं कर पाया। ஏனால் நீ பேசினால் மாத்திரம் போதும் என்று தேவன் बोलेगा तो சொன்னார். काफी है। ஆகையால் அதற்கு முன்பாக எந்த ஒரு சத்துருக்களும் அங்கு நிற்கவே முடியவில்லை. कोई भी शत्रु उसके सामने खड़ा नहीं ஆகையால் पाया। மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது मोसेस लोगों को जब बाहर लेकर அவன் आया, என்ன செய்தான்? वो क्या किया? அந்த பார்வோன் वो फारोन இஸ்ரவேல் ஜனங்களை மிகவுமாக வருத்தினான், इसराइल लोगों को दबाया, கொடுமைப்படுத்தினான். उसने दबाया। ஆனா கர்த்தர் சொன்னார், प्रभु ने कहा, நீ போ, तू बोल, என் ஜனங்களை விடுவிப்பதற்காக உன்னை நான் அனுப்புகிறேன். मेरे लोगों को छुड़ाने के लिए मैंने तुझे चुना है। நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக அனுப்புகிறேன். तू उनको लीडर है, நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பனாக உன்னை तू அனுப்புகிறேன். एक छुटकारा है। இப்பொழுது நீ அங்கு போய் பேசு என்று சொன்னான். केवल शब्द बोल करके बोला। அவன் பார்வோனோடு பேசினான். उसने फारोन से बातें की। பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. फारोन का हृदय कठिन அவனை किया அவன் गया। விடவில்லை. उसे छोड़ा नहीं। ஆனால் மோசே பார்த்தான், मोसेस देखा, வண்டுகள் வரக்கடவுது என்று சொன்னான். वहां पे मक्खी आने दो बोला, அங்கு வண்டுகள் வந்தது. वहीं पे ऐसी हुआ। தவளைகள் வரக்கடவுது என்று वहां சொன்னான். पे फ्रॉक्स होने दे बोला, தவளைகள் வந்தது. वैसे हुआ। बेटा, பேன்கள் வரக்கடவுது என்று சொன்னான். वो मक्खी आने को बोला, பேன்கள் வந்தது. वैसे हुआ। பாருங்கள், அங்கு வார்த்தையை பேசக்கூடிய நேரமாக இருக்கிறது. देखो उसने केवल शब्द को बोला। ஒரு முறை அந்த தவறை செய்தாலும் மறுமுறை நம்ம திருத்திக் கொள்வதுதான் சரியானது. एक बार हम गलती किया तो दोबारा हम गलती नहीं करना அது चाहिए। ஒரு முறை மோசே அந்த தவறை செய்தான். एक बार मोसेस गलती किया, ஆனால் இனிமேல் அந்த தவறை அவன் செய்ய மாட்டான். वापिस वो नहीं करेगा। आमीन। காரணம், செங்கடலோடு பேசினான், वो खाली बातें किया, இங்கு வண்டுகள் வரக்கடவுது என்று பேசினான், वहां पे मक्खी आने दे बोला, இங்கு பேன்கள் வரக்கடவுது என்று பேசினான், वहां पे एंड्स आने दे அங்கு बोला, தவளைகள் வரக்கடவுது என்று பேசினான். मेंढक आने दे बोला। அது பேசக்கூடிய நேரத்திலே நாம் ये வாழ்ந்து बोलने की கொண்டிருக்கிறோம். समय है। மணவாட்டியே, ओ दुल्हन, நீ பேசி செய்யக்கூடிய காரியம் இன்னும் இந்த நேரமாக இருக்கிறது. अभी ये समय कि आप शब्द बोलना चाहिए। ஆகையால் தேவன் இப்பொழுது பேசு என்று தான் சொல்லுகிறார். अभी प्रभु केवल तुमको बातें करने को बोल रहा है। ஏனென்றால் நாம் யாராக இருக்கிறோம்? हम कौन है? அவரின் பாகமாக இருக்கிறோம். उसका भाग है, அவருடைய எலும்புகளுக்கு எலும்பாக, उसका हड्डी का हड्डी, அவருடைய மாம்சத்துக்கு மாம்சமாக, उसका मांस का मांस அவருடைய है, வார்த்தைக்கு வார்த்தையாக, उसका वचन का वचन அவருடைய है, ஜீவனுக்கு ஜீவனாக जीवन இருக்கிறோம். का जीवन है। அப்படியானால் நாம் அவரில் ஒருவராக ஒரு நபராக இருக்கிறோம். हम भी उसकी एक भाग है, ஒரு பாகமாக இருக்கிறோம். एक भाग है। அப்படியானால் அவர் சொல்ல ஆகும், वो बोलेगा तो हो जाएगा, அவர் கட்டளையிட நிற்கும். वो आज्ञा देगा तो நீங்க होगा। சொல்ல ஆகும், आमीन। तुम भी நீங்க बोलेगा கட்டளையிட நிற்கும். तो वैसा ही होगा। ஆமென். हालेलुया। அதுதான் உரிமை. यही वो अधिकार அதுதான் है, என் கிறிஸ்துவில் இருக்கிற அந்த சுதந்திர வீதம். यही वो अधिकार है। அல்லேலூயா. आमीन। ஆகையால் இப்பொழுது நமக்கு தேவையானது வார்த்தையை பேசக்கூடிய ஒரு நேரம். अभी वो समय कि हम वचन को बोलना चाहिए। பாருங்கள், இப்பொழுது யோசுவாவை குறித்து சற்று பார்ப்போம். योशुआ के बारे में देखेंगे। தேசத்தை தேவனுக்காக அவருடைய ஜனங்களுக்காக கைப்பற்ற யோசுவா योशुआ को उस देश को कब्जा करने के लिए भेजा गया। அபிஷேகம் பெற்றவனாக போய் वहां पे கொண்டிருக்கிறார். अभिषेक पाया उसने। பாருங்கள், அபிஷேகம் பெற்று அங்கே செய்யத்தக்க
முன்பதாக கொடுக்கப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவன் சென்று கொண்டிருக்கிறான். वो सारी आज्ञा को पूरा करने के लिए जोशुआ आगे बढ़ा. பாருங்கள், அவன் தேவனால் அபிஷேகப்பட்டிருந்தான். प्रभु से अभिषेक அவன் था. தேவனால் வேறு பிரிக்கப்பட்டிருந்தான். वो सेपरेटेड था. அவனுடைய மோசேயினுடைய செய்தியை மாத்திரம் விசுவாசிப்பதற்காக அவன் பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்டவனாக वो இருந்தான். केवल मोसेस का संदेश को लेने के लिए जोशुआ सृष्टि किया गया. அவனுக்கு அந்நிய செய்தி அல்ல, और कोई संदेश नहीं. आमीन. தீர்க்கதரிசியினுடைய மோசேயினுடைய செய்தி தான் அவனுக்கு मोसेस का एक ही தேவையானது. संदेश था. அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி அப்போஸ்தலர் கொண்டு சென்றார்கள். यीशु मसीह का मैसेज को अपोस्तल लोग लेके गए. இன்னைக்கு தீர்க்கதரிசி பிரணாமுடைய செய்தி மணவாட்டி கொண்டு செல்கிறாள். आज ब्रैनम का संदेश को हम लोग लेके जा रहा है. आमीन. ஓ மோசே 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 என் தாசனாகிய மோசே மரித்து போனான். ओ मोसेस वहां पे मर गया. ஆனால் இப்பொழுதோ अभी நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. तू वहां पे उठ के खड़ा हो जा. என் தாசனாகிய மோசேக்கு கற்பித்த இந்த வார்த்தைகளை, இந்த நியாயப்பிரமாண வார்த்தையை விட்டு நீ இடதுபுறம் வலதுபுறம் விலகாத இருப்பாயாக. मोसेस को मैंने जो शिक्षा दी उस वचन को ना तू छोड़ना ना त्यागना. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை मैं கைவிட तुझे மாட்டேன். कभी नहीं त्यागूंगा. நீ அதே வார்த்தையில் நிலைத்திரு. तू भी वही वचन में बनाई रही. அந்த வார்த்தை கொண்டு செல். वही वचन को लेकर जा. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை நீ பங்கிட்டு கொடுப்பாய். इस्राएल लोगों को वो देश को तू बांटेगा. அல்லேலூயா. हालेलुया. அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசுவா கடந்து செல்கிறான். अभिषेक किया योशुआ भी आगे बढ़ा. இந்த கடைசி நாட்களிலே इस आखिरी दिन में மல்கியா 4:5-6 பிரகாரமாக मल्किया 4 के अनुसार தேவனால் நமக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி வில்லியன் பிரனாம் प्रभु ने हमारे लिए एक नबी को भेजा है. தேவன் அவருக்கு செய்தியை கொடுத்தார், इस संदेश को दिया है. அவருக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார், उसको प्रकटीकरण किया. 7 இடிமுழக்கங்கள் செய்தியை வெளிப்படுத்தி 7 கொடுத்தார். गर्जन की आवाज दिया. இந்த செய்தியை தவிர வேறு செய்தியை நீங்க ஆமென். கொண்டு போக கூடாது. ये मैसेज छोड़ के और कोई संदेश नहीं है. மோசேயினுடைய செய்தியை தான் நீங்க கொண்டு போயாகணும். मोसेस का संदेश ही तुम लेके जाना யோசுவாவே चाहिए. மோசேயினுடைய செய்தியை தவிர வேறொரு செய்தியை கொண்டு வராத. योशुआ के पास और कोई संदेश नहीं था. வேறொரு வெளிப்பாட்டை கொண்டு வராத. और एक प्रकटीकरण नहीं था. எந்த வெளிப்பாடும் அவசியம் இல்லை. कोई और जरूरत नहीं है. மோசேயினுடைய செய்தியை மட்டும் நீ கொண்டு செல். मोसेस को जो दिया वही तू लेके जा. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். अगर तू संदेश केवल मोसेस का लेकर जाएगा तो मैं तभी तुझे त्यागूंगा नहीं. இன்னைக்கு தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட आज प्रभु से निश्चित किया हुआ वचन, தீர்க்கதரிசியுடைய செய்தியை மாத்திரமே நாம் கொண்டு போக வேண்டியவர்களாக नबी का இருக்கிறோம். संदेश केवल वही हम प्रचार करना வேறொரு चाहिए. செய்தி நமக்கு தேவையில்லை. और कोई संदेश नहीं चाहिए. வேறொரு வெளிப்பாடு நமக்கு தேவையில்லை. और कोई प्रकटीकरण चाहिए நாம் नहीं. செய்தியை மாத்திரம் கொண்டு செல்ல வேண்டியதாக இருப்போம். केवल और केवल संदेश को हम प्रचार நாம் करना है. செய்தியை மாத்திரம் கொண்டு செல்வோமானால் केवल मैसेज को लेकर जाएंगे. அதே மோசேயோடு யோசுவாவோடு பேசின கர்த்தர் वही जो मोसेस से बातें किया இன்னைக்கு நம்மிடத்திலே சொல்வார், हमारे साथ भी बात நான் करेगा. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை मैं கைவிடவில்லை. कभी तुझे छोड़ूंगा नहीं, त्यागूंगा नहीं. அதுதான் அந்த வார்த்தையை மட்டும் கொண்டு போங்க. यही वो वचन को लेकर जाना है. செய்தியை தவிர வேற எதையும் பிரசங்கம் பண்ணாதீங்க. वो मैसेज छोड़ के और कोई प्रचार मत करो. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் சொன்னார், आमीन. நான் மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடு இருக்கிறேன். हमने कहा जैसे मैं मोसेस के साथ था वैसे तेरे साथ ஓ रहूंगा. நான் பிரன்காமோடு இருந்தது போலவே உங்களோடும் मैं जैसे இருக்கிறேன். ब्रैनम के साथ था वैसे तेरे साथ रहूंगा. விசுவாசிக்கிறீங்களா? आमीन. அல்லேலூயா. आमीन. அவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிங்களா? क्या वो आपके साथ है? ஆபிரகாமின் தேவன் உங்களோடு இருக்கிறாரா? अब्राहम का खुदा तुम्हारे ஈசாக்கின் साथ. தேவன் உங்களோடு இருக்கிறாரா? ईसा का खुदा है. யாக்கோபின் தேவன் உங்களோடு याकूब का இருக்கிறாரா? खुदा है. மோசேயின் தேவன் உங்களோடு இருக்கிறாரா? मोसेस का खुदा है. யோசுவாவின் தேவன் உங்களோடு இருக்கிறாரா? जोशुआ का खुदा है. பிரன்காமின் தேவன் உங்களோடு ब्रैनम का இருக்கிறாரா? खुदा है. हालेलुया. आमीन. காலகாலமாக அவருடைய வித்தோடு கூட அவர் நடந்து கொண்டிருக்கிறார். हर युग में प्रभु अपना बीजों के साथ साथ था. பாருங்கள், அந்த தேசத்தை वो देश को அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்காக யோசுவா கடந்து செல்கிறார். बांटने के लिए जोशुआ ஆனால் இடையிலே சத்துருக்கள் வருகிறார்கள். वहाँ पे बीच में शैतान அங்கு आ रहा है. அமலேக்கியரையும் பெலிஸ்தியரையும் பெர்சியரையும் மற்ற எல்லாரையும் வித்தியாசமானவர்களையும் துரத்தி விட வேண்டிய சூழ்நிலை இங்கு இருக்கிறது. अमेरिकन पेलिस्तर बाकी सारे शत्रु आया वहाँ पर. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன். प्रभु ने बोला मैं तेरे साथ हूँ. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ओ तू धैर्य में நீ रह. முன்னோக்கி சென்று கொண்டே இரு. तू आगे बढ़. ஆனால் ஒன்று செய், एक ही कर. நீ வார்த்தையை மாத்திரம் பேசிக் கொண்டே இரு. केवल शब्दों को बोल. நீ வார்த்தையை மாத்திரம் பேசு. केवल शब्दों को நீ बोल. செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. और कुछ नहीं करना है. என் தாசராகிய மோசே வார்த்தையை பேசினான். जैसा मेरे दास मोसेस ने शब्द बोला. வண்டுகள் வரவில்லையா? वहाँ पे मक्खियाँ नहीं आया क्या? வார்த்தையை பேசினான். शब्द बोला. பேன்கள் வரவில்லையா? वहाँ पे एंड नहीं आया அப்படியே நீ क्या? வார்த்தையை பேசு. तू भी वचन बोल. எதையோ ஒன்றையும் செய்யாதே. और कुछ मत कर. ஆகையால் அவன் சென்றான். उसने आगे बढ़ा. தேவனுடைய வார்த்தை அங்கே கொண்டு வருகிறார். प्रभु के वचन को आगे लेकर யோசுவா பட்டயத்தை உருவினவனாய் योशुआ तलवार को लिया. என்னை பின்பற்றுங்கள் என்று ஜனங்களிடம் கூறி मेरे पीछे हो ले அவன் முன்னேறி கடன் செல்கிறார். आगे बढ़ा. ஆனால் சத்துருக்கள் எதிராக வருகிறார்கள். शत्रु आया. அப்பொழுது நேரம் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கினது. जब समय खत्म हो गया था சத்துருக்களை முறியடிக்க அவனுக்கு கொஞ்சம் அவகாசம், வெளிச்சம் उसको தேவைப்பட்டது. थोड़े से रोशनी की जरूरत था. அவன் சூரியன் மறைய தொடங்கி கொண்டிருந்தது. वो सूरज ढल रहा था. அவன் முழங்கால் படிட்டு தேவனாகிய கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும்?
நான் என்ன செய்ய வேண்டும் என்று முறையிடவில்லை. जोशुआ वहां पे घुटने टेके प्रार्थना नहीं किया. பாருங்கள், இப்பொழுது அவன் முழங்கால் படியிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் முறையிடவில்லை. मैं क्या करना चाहिए करके घुटना नहीं टेका. அதற்கு பதிலாக उसने केवल அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. उसको जब जरूरत था அவன் உடனடியாக சூரியனை தரித்து நில் என்று சொன்னான். उसने मोसेस जैसा शब्द को बोला, सूरज பாருங்கள், रुक जा. நீங்கள் எப்பொழுதும் ஜெபத்திலே தேவனோடு உறவாடி கொண்டிருப்பீர்களானால் हमेशा प्रार्थना करते रहेंगे. ஒரு காரியத்தை செய்வதற்காக एक काम करने के लिए நான் ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. मैं जाके प्रार्थना करके आया बोलने की जरूरत नहीं है. நான் சற்று முழங்கால் படியிட்டு ஜெபித்து வருகிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. मैं जाके प्रार्थना करके आया बोलने की जरूरत नहीं है. நீங்கள் வார்த்தையை பேச வேண்டும். आप केवल शब्द बोलो. யோசுவா என்ன செய்தான்? योशुआ ने क्या किया? சூரியனை தரித்து நில், ओ सूरज तू टल जा, रुक जा. சந்திரனை தரித்து நில். ओ चंद्रमा तू रुक அது जा. அவனுக்கு தேவையாக இருந்தது. उसको अवश्य में आया था. பாருங்கள், ஒரு மனிதன், சாதாரண மனிதன், एक साधारण मनुष्य, ஆனா தேவன் அவனுக்குள் இருந்தார். लेकिन प्रभु उसके अंदर था. தேவன் அவனுக்குள் இருந்தால் प्रभु उसके अंदर था. வேதம் சொல்கிறது, प्रभु ने बोला உலகத்தில் இருக்கிறவனிலும் जो दुनिया में उससे बढ़कर உங்களில் இருக்கிறவர் तुम्हारे பெரியவர். अंदर है. हालेलुया. आमीन. அவர் படிப்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரோடு இருந்தவர் தான் நம்மோடும் இருக்கிறார். वो अब्राहम, इसहाक सारे लोगों के अंदर था, वैसे हमारे अंदर भी रहेगा. ஆகையால் அவனுக்கு தேவையாக இருந்தது, तो क्या जरूरत था? சூரியனே அங்க நில். सूरज तू रुक जा. வார்த்தையை பேசினான். वो शब्द बोला. சந்திரனே நில். वो शांत चंद्रमा रुक जा. வார்த்தையை பேசினான். शब्द बोला. எப்பொழுது நமக்கு தேவையா இருக்கிறது நீங்கள் வார்த்தையை பேசினால் அது அப்படியே ஆகும். हमारी सारी जरूरत में केवल शब्द बोलना है. இயேசு அதைத்தான் சொன்னார். यीशु ने वही सिखाया. எவனாகிலும் இந்த மலையை பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று अगर சொல்ல कोई चट्टान से कहेगा हटकर समुद्र में जर जा, அது அப்படியே ஆகும் என்று சொன்னார். वैसा ही हो जाएगा. இந்த வசனம் எப்பொழுது நிறைவேற போகிறது? ये वचन कब पूरा होगा? எந்த ஸ்தாபனத்தின் மூலமா நிறைவேற போகிறது? वो संस्था से नहीं होगा, ஆனா மணவாட்டியின் மூலமாக நிச்சயம் நிறைவேறும். लेकिन दुल्हन की द्वारा वो पूरा होगा. அல்லேலூயா. हालेलुया. ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, ओ प्रिय लोग, சூரியன் உடனடியாக என்ன செய்தது? सूरज ने क्या किया? யோசுவா கட்டளையிடும்போது ऐसा जोशुआ ने बोला, சூரியன் அங்கே நின்றது. सूरज वहां पे रुक गया. யோசுவா கட்டளையிடும்போது जोशुआ जब बोला, சந்திரன் அங்கே நின்றது. चंद्रमा वहां पे रुक गया. பாருங்கள், எவ்வளவு மகத்துவமான காரியங்கள் बड़ा நடைபெற்றது. काम है प्रभु. காரணம், தேவன் சொன்னது வார்த்தையை பேசு என்று प्रभु தான் ने बोला சொன்னார். केवल शब्द बोल. ஆகையால் சந்திரனும் சூரியனும் அவன் சொல்ல அங்கே நின்று போயிற்று. सूरज वहां पे रुक गया. प्रिय भाइयों बहनों, அல்லேலூயா. आमीन. பாருங்கள், ஒரு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். मैं बोलने को तैयार हूं. இயேசு கிறிஸ்து यीशु ने அவர் அங்க வருகிறார். वो आ रहा है. அந்த அவர் பசியா இருக்கிறார். उसको भूख लगा. அங்க ஒரு அத்திமரம் இருக்கிறது. वहां पे एक अंजीर का पेड़ था. அந்த அத்திமரத்துல ஏதாவது பழங்கள் இருக்கிறதா என்று उसमें பார்த்தார். कोई फल है क्या? यीशु ने देखा, அதில் ஒன்றுமே இல்லை. कुछ भी नहीं था. ஒரு ஆவிக்குரிய ரீதியும் एक आत्मिक रीति में அத்திமரம் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. वो अंजीर का फल जो है वो इजराइल को दर्शाता है. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல கனி கிடைக்குமா என்று பார்த்தால் கனி கிடைக்கவில்லை. इजराइल की जो जाड़ है वहां पे फल नहीं था तभी. அதே போன்று இவர் பசியா இருக்கும்போது இந்த அத்திமரத்தை பார்க்கும் பொழுது அங்க கனிகள் இல்லை. जब उसको भूख लगा तो अंजीर के जाड़ में फल नहीं था. உடனடியாக அவர் என்ன செய்கிறார் என்றால், उसने क्या कहा? இந்த அத்திமரம் இனி ஒரு காலம் கனி கொடுக்க கூடாது என்று. अंजीर का जाड़ मरने दे करके பாருங்கள், அந்த சீசர்கள் சொன்னார்கள், शिष्य लोगों ने कहा, ரபி, रवि, இந்த அத்திமரம் உடனடியாக நீர் சொன்ன உடனே பட்டு போயிட்டே. आपने जब बोला तुरंत वो सूख गया. அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், वो केवल एक शब्द बोला, இனி ஒரு காலம் கனி கொடுக்காது என்று. अभी तो कभी भी फल नहीं लाएगा. உடனே அது வேரோடு பட்டு போயிற்று. वहां पे वो जड़ के இந்த साथ सूख गया. அத்திமரத்துக்கு செய்ததை பாருங்கள். ये जो अंजीर की जाड़ को मैंने இதை விட किया है, பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். इससे बढ़कर तुम करोगे. இந்த மலையை பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லுங்கள். चट्टान से कहेगा हटकर समुद्र में गिर जा, அது அப்படியே ஆகும் என்று वैसा சொன்னார். ही हो जाएगा. உங்களால முடியுமா? आपसे होगा? முடியுமாங்க? होगा, முடியும். निश्चय होगा. आमीन. ஆமென். இது மணவாட்டிக்காகவே எழுதப்பட்ட வேத दुल्हन के வாக்கியங்கள். लिए किया हुआ शब्द है. அல்லேலூயா. आमीन. ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு தாமே சொன்னார், यीशु ने हमसे कहा, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், ये मंदिर को तोड़ दो, அதை 3 நாளைக்குள் எழுப்பேன். तीसरा दिन में उसे उठाएगा. இந்த ஆலயம் கட்ட 46 வருடங்கள் சென்றது. ये मंदिर को बनाने में 40 साल लगा. அதை உம்மால் இடித்து போட முடியுமோ? वो कैसा तुम तोड़ेगा? அதை எழுப்ப முடியுமோ? वो कैसा तुम இயேசு ठीक करेगा? இயேசு சொன்னார், தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார், यीशु तो अपना शरीर की मंदिर के बारे में कहा, இதை இடித்து போடுங்கள், इसे तोड़ दो, அதை 3 நாளைக்குள் நான் எழுப்புவேன் என்று சொன்னார். तीसरा दिन के अंदर उसे जी उठाऊंगा. அவர் 3ஆம் நாள் தன்னை உயிரோடு எழுப்பி காண்பித்தார். तीसरा दिन उसे
उसे जिला के दिखाया। பாருங்கள், அவர் வார்த்தையாக இருந்ததுனால वो वचन था, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ वो वचन जो बोलता है அதெல்லாம் அப்படியே கிரியை செய்து நாம் वैसा ही பார்க்கிறோம். उसके जीवन में पूरा ஆகையால் हुआ। அதே ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது वही आत्मा हमारे अंदर रहने के बाद சாவுக்கு எதுவான எந்த சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும். हमारी मरणहार देह भी छिलाया जाएगा। ஹalleluya. हालेलुया। அதனால நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? तू मेरे से क्यों लड़ रहा है? இது முறையிடுகிற நேரம் அல்ல. ओ ये लड़ने இது की समय नहीं முழங்கால் है, படிட்டு ஜெபிக்கிற நேரம் அல்ல. रोने की समय இது नहीं है, வார்த்தையை பேசுகின்ற நேரம். केवल शब्द बोल। ஹalleluya. हालेलुया। பாருங்கள், आमीन। சகோதரன் பிரணாமுடைய காரியங்களை குறித்து பார்க்கிறோம். ब्रह्म के बारे में देखते हैं। சேனைகள் ஒன்று கூடின போது वो सारी सेना उसकी विरोध யோசுவா आया। ஆபத்தான நிலையில் இருந்தான். जोशुआ कठिन में ஆனால் था, சூரியன் அஸ்தமாய் கொண்டிருந்தது. सूर्य डल रहा था। யோசுவா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். योशुआ एक भविष्यद्वक्ता அவன் है, சூரியனை நில் என்று சொல்ல उसने शब्द बोला और रुक அது गया। அது நின்றது. वैसे ही रुक गया। அது சந்திரனே நில் என்று சொல்ல उसने चंद्रमा को அது बोला, அப்படியே நின்றது. वैसे ही रुक गया। உங்களால கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று உங்களுக்கு சொல்கிறேன். तुम्हारे लिए सब कुछ संभव है। உங்களால கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். तुमसे कहा जा रहा है कि तुम्हारे लिए कोई चीज कठिन नहीं है। இன்றைக்கு மணவாட்டி தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? ரூபகாரப்படுத்த வேண்டும். आमीन। आज जो दुल्हन है वचन को पूरा करना चाहिए। ஹalleluya. आमीन। எனக்கு அருமையானவர்களே, ओ प्रिय भाइयों பாருங்கள், बहनों, இங்கே ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். ये में एक चीज को देखेंगे। பாருங்கள், அதுதான் மார்க் 11:23 வசனத்திலும் मरकुस 11:23 कहता है, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே यदि தள்ளுண்டு போ என்று चट्टान से சொன்னால் काटकर समुद्र में गिर जा, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் वैसा ही சந்தேகப்படாமல் तुम अगर விசுவாசித்தால் विश्वास करोगे அது அப்படியே ஆகும் என்று இயேசு वैसा ही சொன்னார். होगा। அல்லேலூயா. आमीन। பாருங்கள், आमीन। இப்பொழுது சகோதரர் பிரணாமுடைய அந்த ஊழியத்தை நம்ம பார்க்கிறோம். ब्रह्म की सेवकाई को हम देखते हैं। அந்த காலை அந்த காடுகளில் நான் உட்கார்ந்து கொண்டு वो उस सुबह में बैठा था, அதை குறித்து சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். मैं सोच रहा था, அந்த சத்தம் என்னுடன் பேசினது. वही आवाज मुझसे बातें क्या பாருங்கள், இவர் வேட்டைக்காக சென்று இருந்தார். वो वहाँ पे शिकार के लिए गया था। அந்த வேட்டைக்கு எந்த அணில்களும் கிடைக்கவில்லை. उसके पास कोई हिलेरिया नहीं था। அணில்கள் கிடைக்காத பட்சத்தில் அவருக்கு மிகுந்த பசி இருந்தது. उसको भूख लगा था लेकिन हिलेरिया नहीं था। இப்பொழுது ஒரு 5 அணில்கள் இருந்தால் நன்றா இருக்குமே என்று நினைத்தார். 5 अगर हिलेरिया होगा तो भला அப்பொழுது होगा। ஒரு சத்தம் அவரோடு பேச ஆரம்பித்தது. एक आवाज उससे बातें किया। அந்த சத்தம் என்னுடன் பேசினது. उस आवाज मुझसे बातें किया। அவர் இந்த வேத வாக்கியங்கள், இந்த மார்க் 11:23 வேத வாக்கியங்கள் எல்லாம் தியானித்துக் கொண்டிருந்தார். मार्क 11 के बारे में ब्रह्म सोच रहा था। ஆகையால் அந்த சத்தம் உண்மையான ஒரு சத்தம் போலவே இருந்தது. वो एक बिल्कुल सही आवाज था। அல்லேலூயா. आमीन। அவர் என்ன சொன்னார்? वो क्या बोला? இப்பொழுது உனக்கு அணில் தேவை அல்லவா? अभी तेरे को हिलेरी की जरूरत நீ है, பசியா இருக்கிறாய் அல்லவா? भूखा है, நீ சொல், तू केवल शब्द நீ बोल, பேசு, तू शब्द को बोल, நீ பேசு, शब्द को बोल, அங்க அணிகள் உண்டாகும். वहाँ पे हिलेरिया நீ क्रिएट हो பேசு, அங்க जाएगा। அணிகள் உண்டாகும். शब्द बोल हो जाएगा। ஆமென். आमीन। அப்படியாக நடந்தது. என்ன? क्या हुआ? நான் காடுகளில் உட்கார்ந்து கொண்டு அவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். मैं बातें कर रहा था उससे। 3 நாட்களாக அணில்கள் ஒன்றுமே அங்கு இல்லை. 3 दिन से एक भी हिलेरिया नहीं था, ஒரு அணிலும் கூட இல்லை. एक भी नहीं था। அல்லேலூயா. आमीन। பாருங்கள், நான் காட்டு அத்தி மரத்தில் அடர்த்தியாக வளர்ந்துள்ள இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். मैं भी एक अंजूर की झाड़ के पास बैठा था, அணில்கள் அங்கு வருவதே இல்லை. वो वहाँ पे आ ही नहीं सकता हिलेरी। ஆகையால் அணில்கள் இல்லாத இடத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். जहाँ पे हिलेरिया आ ही नहीं सकता वैसी स्थान में था। காலை சுமார் 10 மணி இருக்கும். सुबह 10 बजे था। நான் மறுபடியும் யோசித்து பார்த்தேன். मैं फिर से एक बार सोचा, ஆனால் அந்த சத்தம் மறுபடியும், वो आवाज फिर से आया, நீ வேட்டையாடி கொண்டிருக்கிறாய். तू अभी शिकार कर रहा है। ஆபிரகாமுக்கு ஆட்டுக்கடா தேவைப்பட்டது போல உனக்கு அணில்கள் தேவைப்படுகின்றன என்று சொன்னது. आमीन। जैसे अब्राहम के लिए उस मेमने की जरूरत था, वैसी तेरे लिए भी ये जरूरत है। தேவன் என்ன சொன்னார் என்றால் தெரியுமா? क्या बोलना चाहता है? இதோ உன்னுடைய ஏக சுதனும் புத்தி ஒரே மகனுமாகி அவனை தகன பலியாக பலியிடு. तूने अपनी एक लोटा बेटा अब्राहम ने अपनी बच्चे को बलिदान दिया। ஆபிரகாம் அப்படியே தன்னுடைய வேலைக்காரர்களை, கட்டைகளை, விறகுகளை எடுத்துக்கொண்டு தன் குமாரனை அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு சென்றான். अब्राहम मोरिया पर्वत में अपने बच्चों को लेकर गया। அங்கு கட்டைகளை அடுக்கினான். वहाँ पे सब कुछ तैयार தன் किया, குமாரனை அதன் மேல் வைத்தான். उसका बेटे को वहाँ पे அங்கு सुलाया, எல்லாமே ஆயத்தமாக இருந்தது. वहाँ पे सब कुछ रेडी था। கத்தி எடுத்து அவர் வெட்ட, தன் குமாரனை வெட்ட போனான். चाकू लेके मारने गया। அப்புறம் தேவன் என்ன செய்தார் என்றால், उन्होंने क्या किया? அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அங்க கொடுத்தார். उस बच्चे के बदले में ஒரு एक मेमना को ஆட்டுக்குட்டியை दिया। அங்க ஆயத்தமாய் एक கொடுத்தார். मेमने को प्रभु ने नियत அதே किया। ஆபிரகாமின் தேவன் நான். वही अब्राहम की खुदा है मैं। ஆபிரகாமுடைய குமாரனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை சிருஷ்டித்தது யார்? अब्राहम की पुत्र के बदले में एक मेमने को किया
उसने, நான் தான் ஒரு ஆட்டுக்குரிய சிருஷ்டித்து வைத்திருக்கிறேன். मैंने उसे क्रिएट किया. இப்பொழுது अब तेरे लिए ஏன் உனக்கு அணில்களை என்னால தர முடியாதா? तुझे मैं क्या हिलिया नहीं दे सकता நான் हूं? ஆட்டுக்குடியை கொடுத்தேனே. मैंने अगर मेमना दिया, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே வானத்திலிருந்து விழக்கூடிய மன்னாவை கொடுத்தேனே. इस्राएल लोगों के लिए आसमान से मन्ना ठहराया. அப்படியானால் உனக்கு கொடுக்க முடியாதா? क्या मैं तुझे नहीं दे सकता हूं? ஆனால் சகோதரன் பிரணாம் அதை விசுவாசித்தார். भाई ब्रैनम ने उसे विश्वास किया. பாருங்கள், இது விசித்திரமான ஒரு காரியம் இருக்கிறது என்று எண்ணி பார்த்தாராம். एक विचित्र चीज है करके सोचा. ஆனால் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்த அந்த சத்தமானது, मेरे से जो बोला हुआ आवाज ने कहा, அது நீ பலமாக காற்று அடித்துக் கொண்டிருக்கிற வேளையில वो जोर से आवाज आ रहा था. ஒருவேளை இது சொப்பனமாக இருக்கலாமோ என்று அவன் நினைத்தாராம். उसने सोचा कि ये एक सपना है करके सोच लिया ஆனால் था. அந்த சத்தம் மறுபடியும், लेकिन वो आवाज वापस आया. நீ வேட்டையாடி கொண்டிருக்கிறார், तू अभी शिकार कर रहा உனக்கு है, வேட்டை பொருள் அவசியம், तुझे जरूरत है एक हिलरिया. உனக்கு எத்தனை அணில்கள் வேண்டும் என்று कितना हिलरिया चाहिए இவருக்கு पूछा. இவருக்கு மனசுக்குள்ள 5 அணில் இருந்தா தான் பசி தீரும். मन में सोचा कि 5 हिलरिया रहेगा तो मेरा ஆனா भूख मिटेगा. அதிகமாக கேட்க கூடாது என்று நினைத்து उसने सोचा ज्यादा नहीं पूछने का. 3 அணில்களை கேட்க போகிறேன் என்று மனதில் 3 எண்ணி, उसने मांगा. 3 சிகப்பு நிற இளம் அணில்கள் எனக்கு வேண்டும் என்றார். मुझे 3 लाल रंग की हिलरी चाहिए बोला उसने. அப்பொழுது தேவன் சொன்னார், तब प्रभु ने कहा, நீ பேசு, तू बोल, நீ இப்பொழுது பேசு, तू अब शब्द को बोल. அங்க அணில்கள் உண்டாயிருக்கும் என்று. मैन वहां पे हिलरिया हो जाएगा. அல்லேலூயா. हालेलुया. நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, प्रियो हम देखते हैं இப்பொழுது வார்த்தை பேச வேண்டிய ஒரு நேரம். अब शब्द बोलने का समय है. சாப்பிடத்தார் போல தலைமுடியை பிடிச்சுக்கிட்டு ஆட்டுறதுக்கு நீ எங்கிருந்து வந்தாய்? स्थावर संस्था जैसा बाल पकड़ के खींचने का समय नहीं है. நீ எங்கிருந்து வந்தாய்? तू कहां से आया? உன் பேர் என்ன? वो तेरा नाम உன் क्या है? ஊர் என்ன? तेरा गांव क्या है? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ये समय नहीं है. நான் எப்பொழுது என்னுடைய சபையில சொல்லுவேன், मैं हमारे कलीसिया இயேசு में कहता கிறிஸ்து है, பிசாசு பேசுறதுக்கு இடமே கொடுக்கல. यीशु मसीह ने शैतान को बोलने का मौका ही नहीं दिया. அப்போலோ போ என்று சொல்லி விரட்டிட்டார். हट जा शैतान बोल दिया. நான் சொல்ல, இன்னைக்கு अनेक ஊழியக்காரங்களை பிசாசு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. आज बहुत सारे लोग शैतान से बातें कर रहे हैं. நீ எங்க இருந்து வந்தா, உன் பேர் என்னன்னு கேட்டுட்டு पूरा இருக்காங்க. हिस्ट्री पूछ रहा है उससे. நான் சொல்லுவேன், प्रभु बोल रहा பிசாசு கிட்ட பேசுறதுக்கு அவன் நம்ம மாமனா மச்சானா நமக்கு. है, शैतान से बात करने के वो क्या तुम्हारा मामा और रिश्तेदार है क्या? ஹல்லேலூயா. हटा दे उसको. ஆமென். ஆமென். இயேசு அவன் பேசுறதுக்கு இடம் கொடுக்கல. मसीह ने उसे बोलने को जगह नहीं दिया. அப்போலோ போ சாத்தானே, हट जा शैतान. உடனடியாக அவளை விரட்டி அடித்தார். तुरंत वो भाग गया. பாருங்கள், ஆமென். அந்த சந்தனூராகியான பிசாசு பிடித்த ஒரு நபரை வாலிபனை கொண்டு வந்தார்கள். एक शैतान से पीड़ित व्यक्ति को लेकर आया. சீசர்கள் எவ்வளவு ஜெபித்து பார்த்து முடியல, शिष्य लोग कुछ नहीं कर पाया. ஆனா இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். मसीह के बाद जब लेकर आया, இயேசு தாமே அவனை பார்த்து, நீ இவனை விட்டு புறப்பட்டு போ என்று यीशु சொன்னார். ने केवल शब्द बोला, चला गया. அது அலைக்கழித்து அவனை விட்டு वो போய்விட்டது. उसे छोड़कर चला गया. பாருங்கள், அங்க வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்துவும் பேசினார். केवल शब्द को तो उसने बोला. எப்பொழுதும் தீர்க்கதரிசியும் வார்த்தையை பேசுகிறார். नबी भी हमेशा शब्द बोला. இயேசுவ வார்த்தையை பேசுகிறார். योशुआ ने शब्द बोला. இயேசு வார்த்தையை பேசுகிறார். यीशु ने शब्द அதே बोला. போல இப்பொழுதும் சகோதரன் பிரணாமை குறித்தும் தேவன் சொல்றார், நீ பேசு என்று भाई ब्रह्म சொன்னார். से भी प्रभु ने कहा तू शब्द बोल. ஓ மணவாட்டி, இன்றைக்கு நீ பேச வேண்டியவர்களாக आज இருக்கிறீர்கள். दुल्हन भी शब्द बोलना चाहिए. பாருங்கள், 3 சிகப்பு நிற அணில்கள் எனக்கு தேவையாக लाल இருக்கிறது. कलर का हिलरी चाहिए उसने कहा. தேவன் கேட்டார், प्रभु ने पूछा எந்த வழியாக வர வேண்டும், कहां से आना அது चाहिए, எங்க இருக்க வேண்டும், कहां चाहिए तुझे. சொல், நீ சொல்லும் இடத்துல அங்க இருக்கும் என்று तू சொன்னார். जैसा बोलेगा वैसा क्रिएट होगा. அப்பொழுது சகோதரன் பிரணாம் சொல்கிறார், भाई ब्रह्म कहता है இதோ यहाँ पे இந்த இந்த மரக்கிளையின் மீது ये झाड़ का ஒரு पत्ते அணில் இருக்கட்டும். एक होने दे बोला. அங்க ஒரு அணில் இருக்கிறது. वहां पे ऐसा हो गया. பிரணாம் தன் கண்களை கசக்கி பார்த்து கொண்டார். ब्रह्म अपने आंख को बुझा के देखा. உண்மையாகவே அங்க அணில் இருக்கிறதா? सही में है क्या? பாருங்கள், அங்க அணில் இருந்ததா. वहां पर ऐसी था. பிரணாம் என்ன செய்தார், அதை சுட்டார். ब्रह्म ने उसे शूट किया. அது கீழே விழுந்தது. वो नीचे गिरा. அதை தூக்கி பார்த்தார். उसे उठा के देखा. அது அப்பொழுதுதான் சுடப்பட்டு ரத்தம் சிந்தி கொண்டிருந்தது. वो उसके अंदर गन लगकर அடுத்து அவர் அடுத்து பார்க்கிறார். सेकंड देख रहा है. இன்னைக்கு இப்பொழுது வேறொரு இடத்தை சுட்டிக்காட்டி, और एक जगह को बताया இந்த இடத்துல ஒரு அணில் உண்டாக கடவுது என்று यहाँ சொன்னார். पे एक होने दे करके उसने बोला. அங்கேயும் ஒரு அணில் உண்டாயிற்று. वहां पर भी ऐसा ही हुआ. அதை அவர் சுடுகிறார். उसको भी शूट गया. அடுத்தது இன்னொரு இடத்தை காண்பிக்கிறார். तीसरा भी बताया. அங்கே ஒரு அணில் உண்டாக கடவுது என்று वहां पे சொன்னார். होने दे बोला. அங்கே ஒரு அணில் இருந்தது. वहां पर भी एक हुआ. அதையும் சுட்டார். उसको भी शूट பாருங்கள், किया. அவருடைய பசியானது தீர்க்கப்படுவதற்காக தேவன் எவ்வளவு அருமையான காரியத்தை செய்கிறார். देखो प्रभु ने उसका भूख मिटाने के लिए प्रभु ने कैसा सृष्टि
किया। ஆகையால் இங்கே செய்ய வேண்டிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா வார்த்தையை பேசு. यहाँ पे हम क्या सीखते हैं? हमें केवल अपनी जरूरत के शब्द बोलना है। தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே அவர் வார்த்தையை பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். नबी का जीवन में नबी ने हमेशा शब्द को बोला है। அநேக முறை அவர் வார்த்தையை பேசினார். हर समय में उसने शब्द बोला। ஆகையால் வார்த்தையை பேசும் பொழுது அணில்கள் அங்கு உண்டாயிற்று. शब्द जब बोला तो हिलरिया क्रिएट हुआ। பாருங்க, அதற்காக ஒரு விசேஷித்த ஜெப கூட்டத்தை அவர் நடத்தவில்லை. उसके लिए एक प्रार्थना का सभा नहीं ठहराया। உங்களுக்கு எந்த நேரம் என்ன தேவைப்படுகிறதோ आपको जब भी जो भी चाहिए அப்பொழுது நீங்கள் வார்த்தையை பேச आप வேண்டும். केवल शब्द बोलो। தேவன் அதை விரும்புகிறார். प्रभु उसे चाहता है। உங்களது என்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். प्रभु को मालूम है तुम्हें क्या जरूरत है। பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது आमीन। ओ तुम बुरा होकर अपने बच्चे को अच्छा चीज देना जानते हो। பரமபிதாவானவர் நன்மையான ஈவுகளை கொடுப்பது तो அதிக अपना நிச்சயம் पिता அல்லவா? को नहीं मालूम है तुम्हें क्या जरूरत है। ஹல்லேலூயா. केवल शब्द बोलो। ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, हालेलुया। நீ வார்த்தையை பேசி அதை பெற்றுக்கொள்ளலாமே. आप आराम से शब्द बोल के ले सकते हो। ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே इस आखिरी सीजन में மணவாட்டி அதை செய்ய போகிறாள். दुल्हन उसे करने वाली है। ஹல்லேலூயா. आमीन। பாருங்கள், இந்த 3 அணில்கள் அங்கு சிருஷ்டிக்கப்படுகிறதை तीन பார்க்கிறோம். हिलरी वहाँ पे क्रिएट किया गया। அங்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை, वो कोई भी परिश्रम எந்த नहीं किया। ஜெபமும் செய்யவில்லை. कोई भी प्रार्थना नहीं எப்படி किया। யோசுவா எந்த ஜெபமும் செய்யவில்லை. जोशुआ ने कोई प्रार्थना नहीं किया। அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவையா இருந்தது. जब रोशनी चाहिए था சூரியனை தரித்து நில் என்று சொன்னார். उसने शब्द बोला, सूरज रुक அது गया। அப்படியே நின்றது. वैसे ही हो गया। சந்திரனை தரித்து நில் என்று சொன்னான். चंद्रमा को அது रुकाया। அப்படியே நின்றது. वैसा ही हुआ। ஆகையால் ऐसा ही இதே போன்றுதான் आज भी சகோதரன் பிரணாமுக்கு அணில்கள் தேவையாக இருந்தது. के लिए भी ऐसे ही हुआ। அது அங்கே உண்டாக கடவுது. शब्द बोला तो हो அது गया। உண்டாயிற்று. ऐसे ही हुआ। அது இங்கே உண்டாக கடவுது. यहाँ पर होने दे। அது உண்டாயிற்று. वैसे ही हुआ। அது அங்கே உண்டாக கடவுது. वहाँ पर होने दे। அங்கே உண்டாயிற்று. वैसे ही हुआ। ஹல்லேலூயா. हालेलुया। பிரணாம் என்ன செய்தார்? முழங்கால் படிட்டு ஜெபித்தாரா? ब्रैनम ने क्या प्रार्थना किया? இல்லை. नहीं। அவருக்கு தேவை அவர் வார்த்தையினால் शब्द பேசினார். बोला, शब्द बोला, हो गया। வார்த்தையை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ओ शब्द को बोलना இன்றைக்கு चाहिए। நாம் அதை புரிந்து கொள்ளாம முடியாமல் நான் என்னவெல்லாம செய்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். आज हमें वो मालूम नहीं है करके हम घूम रहे हैं। நீங்கள் வார்த்தையை பேச முடியும். आप शब्द बोल सकते அப்பொழுது हैं। அது உங்களுக்கு உண்டாகும். वो आपके लिए हो जाएगा। ஏனென்றால் நீங்கள் வார்த்தையின் பாகமாக क्योंकि இருக்கிறீர்கள். तुम ही वो वचन का भाग हो। தேவன் வார்த்தையா இருக்கிறது போலவே जैसा प्रभु वचन है, நாமும் வார்த்தையாகவே இருக்கிறோம். आप भी शब्द का भाग है। ஆகையால் வார்த்தையாக இருக்கும் பொழுது वो जब हम शब्द है, ஓ இயேசு தாமே சொன்னார். यीशु ने कहा யோவான் 14:12 வசனத்திலே, जॉन 14:12 में, என்ன விசுவாசிக்கிறவன் मुझ पर जो भरोसा रखता है, நான் செய்கிற கிரியைகளை मैंने जो काम किया தானும் செய்வான், वो भी करेगा। என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை मुझसे भी செய்வான். अधिक काम करेगा। அந்த வசனம் இந்த கடைசி நாட்களில் நிறைவேற வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்றாரு. वो वचन इस आखिरी समय में पूरा होना चाहिए। ஓ नबी कहता है। மணவாட்டியே, நீ வார்த்தையின் பாகமாக இருந்தால் ओ दुल्हन, अगर तू शब्द वचन के भाग நீ है, சொல்ல ஆகும். तुम बोलेगा तो हो நீ जाएगा। கட்டளையிட நிற்கும். तुम आज्ञा देगा तो हो जाएगा। காரணம் உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிற பெரியவராக क्योंकि जो இருக்கிறார். दुनिया में उससे बढ़कर है, जो तुम्हारे अंदर जो ஆகையால் वचन है। தேவன் அங்கு அணில்களை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். प्रभु ने देखा कि वो ब्रैनम भी वहाँ पे हिलेरिया को ஆகையால் क्रिएट किया। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ओ प्रिय लोग, இன்னொரு முறை அங்கே என்ன நடந்தது और என்றால், एक बार क्या हुआ? சகோதரன் பிரணாம் வேட்டைக்காக தன்னுடைய நண்பர்களோடு वो சென்றிருந்தார். अपने दोस्तों के साथ शिकार அந்த में மலையின் गया। மேலே சென்றிருந்த பொழுது वो वहाँ पे जब पहाड़ के ऊपर गया, திடீரென்று கல்மழை பெய்ய தொடங்கினது. वहाँ पे पत्थर का बारिश गिरने சுழல் लगा। காற்று வீச தொடங்கினது. वहाँ पे तूफान आ गया। நான் எனக்கு கீழே போக நன்றாக வழி தெரிந்தால் இப்பொழுதே நான் கீழே இறங்கி விடுவது நல்லது என்று நினைத்தேன். मैंने सोचा कि मुझे अगर जगह मिल जाएगा तो मैं नीचे चला जाऊंगा। நான் கீழே பார்த்தபோது அடிப்பாகம் எதுவுமே தெரியவில்லை. मैं जब नीचे देखता तो मुझे कुछ दिख नहीं रहा था, ஏனென்றால் மேகங்கள் சூழ்ந்திருந்தது. क्योंकि इतना सारा बादल था। ஆகையால் முற்றிலுமாக மேகங்கள் சுழண்டு கொண்டிருப்பதையும் கல்மழை பொழிவதையும் நான் பார்த்தேன். वहाँ पे बारिश गिर रहा था इतना जोर से। ஆனால் திடீரென்று பனிப்புயல் வரும் வரும் என்று அந்த ஃபாரஸ்ட் என்ன சொல்றதுக்கு அந்த வனத்துறையினர் எச்சரித்தார்கள். जैसा फॉरेस्ट है IMD जो कहता है, எச்சரித்தார்கள். वैसे இப்பொழுது वहाँ पे बोला था பனி புயல் இப்பொழுது வந்து விட்டது. अब तूफान आने वाला இந்த है। பயணி புயல் வந்த உடனேயே तूफान आ गया। வானிலை அறிவிப்புகள் எல்லாருமே वहाँ पे रेडियो में बोला गया, சீக்கிரமாக அவரவருடைய இருப்பிடத்துக்கு சென்று விடுங்கள் என்று जल्दी सब लोग भाग जाओ अपना अपना जगह में। ஆகவே நான் கீழே இறங்கி வந்தேன். मैं नीचे आने की कोशिश பாதி किया। வழி வந்தபோது आधा रास्ते में ஏதோ ஒன்று என்னிடம் कुछ तो मुझसे कहा, பாருங்கள் இப்பொழுது நில்,
कहा कि रुक जा, வந்த வழியே பின்னால போ. वापिस तू ऊपर जा। ஆனால் ஏதோ ஒன்று என்னிடம் நீ இடத்திற்கு நீ வந்த வழியிலே அந்த இடத்துக்கு திரும்பி சொல் என்றது. जैसा आया वैसा वापिस चले जा। அந்த புயலின் வழியாக திரும்பி செல்வதா என்று நான் நினைத்து பயந்தேன். मेरे मन में क्वेश्चन आया कि कैसा तूफान के अंदर में वापिस இன்னும் जाऊं। 1/2 மைல் தூரம் மலையின் மேல் இருண்ட காட்டின் வழியாக செல்ல வேண்டுமே. वो और आधा घंटा में इतना अंधकार में चलना பாருங்கள், चाहिए। சில வேளை ஆண்டவர் கூறுவது நமக்கு பைத்தியகாரத்தனமாக தோன்றும். कई बार जब प्रभु बोलता है हमारे लिए वो पागलपन लगता है। அல்லேலூயா. Yes, amen. பாருங்கள், ஒரு காரியத்தை சொல்கிறேன். मैं बोलने दो। நாகமான் என்ற சிறிய தேசத்து அந்த ராணுவ தலைவன் இருந்தான். नामान वहां पे था। ஆனால் அங்கு சிறையாக கொண்டுபட்ட ஒரு சிறு பெண் என்ன சொன்னாள்? वो एक छोटी सी बच्ची ने क्या कहा उसे, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், इस्राएल में एक भविष्यता है, நீர் அவரிடத்தில் போவீரானால் उसके पास जाएगा तो तेरा रोग कुछ ठीक हो जाएगा, இந்த குஷ்டத்தை இந்த ரோகத்தை அவர் நீக்கி விடுவார். ठीक हो जाएगा। அல்லேலூயா. आमीन। இவன் என்ன செய்தான்? उसे क्या किया, தீர்க்கதரிசியின் இடத்துல போகிறதுக்கு பதிலா वो नबी के पास जाने से पहले அந்த ஸ்தாபனத்து ராஜாவின் இடத்துல போனான். वहां के राजा के पास चला இன்னைக்கு गया। விசுவாசியுடைய பிரச்சனை அதுதான். इस्राएल का प्रॉब्लम वही है, இன்னைக்கு தீர்க்கதரிசியின் இடத்துல போ என்றால் नबी के पास नहीं जाते அவர் हुए ஸ்தாபன தலைவர்கள் இடத்தில் போகிறார்கள். वो स्थापन का राजा के पास அங்க चला என்ன गया। கிடைக்கும்? वहां पे क्या அவன் मिलेगा, தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். वो अपने आप को वस्त्र இந்த को तोड़ दिया। குஷ்டரோகத்தை நீக்கிவிட நான் என் தேவனா? मैं क्या परमेश्वर है क्या तू ये ஆனா चढ़ाई कर? இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு. लेकिन इस्राएल में एक भविष्यवाणी है। தேவன் எப்பொழுதும் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். हर युग में प्रभु ने अपने सामर्थ को रखा है। தேவன் எப்பொழுதுமே தீர்க்கதரிசிகள் மூலமாகவே वो பேசுகிறார். हमेशा भविष्यता के द्वारा बातें करता है। தேவன் எப்பொழுதுமே தீர்க்கதரிசிகளை வாயாக கொண்டிருக்கிறார். आमीन। वो हमेशा भविष्यता को अपने ஆகையால் मुंह का என்னால் इस्तेमाल किया। முடியாது. कुछ नहीं होगा। நீ ஒரு தீர்க்கதரிசி அங்க இருக்கிறான், போ. वहां पे एक भविष्यता है, ஆகையால் அவனை அங்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். उसको उसके पास लेकर गया। அங்கு அவன் அறையில் இருக்கிறான். वहां पे कमरे में था। எலிசா தன்னுடைய அறையில் இருக்கிறான். एलिशा कमरे में था। அங்கு முன்பாக வந்து ராஜா பரிவாரத்தோடு அங்கே இறங்குகிறான். राजा वहां पे आके कहता है, எல்லா விதமான பரிசு பொருட்களை கொண்டு வந்து இறங்குகிறான். सारे गिफ्ट्स को लेकर आया। ஆனால் அங்கே தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசின் இடத்திலே எலிசா சொல்லுகிறான், गया सिर के बाद एलिशा ने कहा, அவனை 7 தரம் யோர்தான் நதியில போய் மூழ்க சொல். जाके जोरदान में 7 बार डुबकी मारने को बोला। ஒரே ஒரு வார்த்தை, யோர்தான் நதியிலே 7 தரம் மூழ்க சொல். योरदान नदी में 7 बार डुबकी मार, குஷ்டரோகி நீங்கி விடும். तेरा कुष्ठ रोग चला ஆனா जाएगा। பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே எளிமையாக இருக்கிறது. देखो प्रभु का वचन हमेशा नम्रता में आता है, साधारण தேவனுடைய होता है। கிரியைகள் எப்பொழுதுமே எளிமையாக இருக்கிறது. हमेशा उसका वचन साधारण रूप में அவர் आता है। அரண்மனையில் பிறப்பார் என்று சாஸ்திரிகள் அங்கு சென்றார்கள். वो राजमहल में पैदा होगा करके शास्त्री அங்கே लोग ஏரோது ராஜாவினிடத்தில் கொண்டு கேட்டார்கள். हेरोद राजा के पास चला गया। அவர் எளிமையாக மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தார். वो तो बैल का इसमें पैदा हुआ। அப்படித்தான் தேவன் எப்பொழுதுமே எளிமையில் இருந்து தன்னை அப்படியே आमीन। வெளிப்படுத்துகிறவராக प्रभु இருக்கிறார். हमेशा अपनी लोगों को प्रकट करता है साधारण रूप में। பகட்டான காரியங்களில் நீங்கள் தேவனை காண முடியாது. वो बड़े बड़े चीजों में नहीं रहता है, எளிமையான காரியத்தில் தான் எப்பொழுதும் தேவனை காண முடியும். वो एकदम सिंपल रीति में बताता है। அதனால தான் இன்னைக்கு நாம் செய்தியை கேட்டோம். इसलिए आज हमने मैसेज सुना, எப்பொழுது நீங்கள் உங்களை எவ்வளவாக தாழ்த்துவீர்களோ आप जितना अपने आप को समर्पित करोगे அவ்வளவாக தேவன் உங்களை உயர்த்துவார். प्रभु आपको बढ़ाएगा। அல்லேலூயா. हालेलुया। அருமையான ஒரு காரியத்தை பாஸ்டர் சொன்னாங்க. पास्टर ने वो अच्छा बात बोला। ஊழியத்தின் பாதையிலே தேவன் எப்படி படிப்படியாக என்ன உருவாக்கி கொண்டு வந்தார். कैसी मिनिस्ट्री में प्रभु हमें लेकर आया ऊपर। இப்பொழுது என்னுடைய மகனை பாஸ்டர் ஆக்கி விட்டால் अगर मैंने बच्चे को पास्टर அது சரியாக बनाया, தேவ சித்தப்படி செயல்படுமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய காரியம் என்று சொன்னார். मेरे बच्चे ऐसा जिएगा क्या, एक बड़ा क्वेश्चन मार्क है। ஏனால் தேவனால் அவர்கள் முன்குறிக்கப்பட்டு कि प्रभु से वो ठहराया गया। ஊழியக்காரனை தேவன் படிப்பினையாக கொண்டு வர வேண்டும். प्रभु अपने दासों को एक एक सीढ़ी चढ़कर लेकर அவருடைய आता है। பாடுகளின் ஐக்கியத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க वो வேண்டும். कष्ट और दुख और दुख के द्वारा लेकर आता ஆரம்பத்தில் है। எப்படி அவருடைய ஊழியமானது வந்தது என்று அவருக்கு தான் தெரியும். कैसा उसका मिनिस्ट्री शुरू हुआ उसको मालूम है। இங்க இருக்கிற ஊழியக்காரர்களை போல என்னையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சரித்திரமே இருக்கிறது. हमारे पास एक इतिहास है। அல்லேலூயா. आमीन। தேவன் மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் आरोन जैसा தானா नहीं हुआ तो ஏற்படுவதில்லை. नहीं आ सकता हो। आमीन। அல்லேலூயா. हालेलुया। ஆகையால் அவன் என்ன செய்தான், ஒரு उसे क्या பெரிய किया? காரியத்தை எதிர்பார்த்தான். उसने बड़ा चीज को देखा। ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தை பாருங்கள், எலிசா சொல்லுகிறார், एलिशा बोला, யோர்தானில் 7 தரம் போய் மூழ்கு. योरदान में 7 बार डुबकी मार बस। பாருங்கள், அப்புறம் அவன் திரும்பி விட்டான் கோபத்துல. वो गुस्सा में आ गया। நாகமானுடைய வேலைக்காரன் சொல்கிறான், वो नामान ने कहा, அவர் என்ன கேட்டாரு? उसने सेवक ने कहा क्या பொண்ண बोला? கேட்டாரா, तेरे से पैसा मांगा, பொருளை கேட்டாரா, चांदी मांगा, இல்ல உங்ககிட்ட தசமபாகத்தை கேட்டாரா, இல்ல உங்ககிட்ட காணிக்கை கேட்டாரா, ऑफरिंग मांगा, இல்ல டொனேஷனை கேட்டாரா? डोनेशन मांगा। உண்மையான ஊழியக்காரன் அதை கேட்கவே மாட்டான். वे सत्य जो प्रभु का दास है पैसा नहीं मांगता है। உப்பு பிஸ்கட்டை சாப்பிட்டு தண்ணீரை குடிக்கதே இருந்தாலும் சத்தியத்தை மாத்திரம் பிரசங்கிப்பான். वो बिस्किट खाएगा
खाएगा लेकिन पानी ही पिएगा लेकिन सत्य प्रचार करेगा। பணத்துக்காக தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் ஒரு நாளும் பிரசங்கிக்க மாட்டான். अपने मान सम्मान के लिए प्रचार नहीं करता। அல்லேலூயா. आमीन। பாருங்கள், அவர் எதையுமே விரும்பல அந்த தீர்க்கதரிசி. उसने कुछ नहीं मांगा, எதையுமே உம்மிடத்தில் கேட்கவில்லை. एलिशा ने कुछ नहीं मांगा। ஏன் நீர் அதை 7 தரம் மூழ்கத்தானே சொன்னார்? खाली तुमको जाके डुबकी मारने को இது बोला। உமக்கு கடினமான ஒரு காரியமோ? साधारण बात था। அவன் திரும்பி போனான். वापिस गया, அவன் ஒரு முறை மூழ்கினான், एक बार डुबकी 2 முறை மூழ்கினான், 2 बार मारा, 3 முறை மூழ்கினான், 3 बार मारा, 6 முறை மூழ்கினான், 6 बार मारा, ஒரு மாற்றமும் இல்ல. कुछ भी नहीं। ஆனா தேவனுடைய வார்த்தையோ, प्रभु का शब्द எலிஷா மூலமாக எலிஷா का பேசப்பட்ட வார்த்தை बोला शब्द 7 தரம் மூழ்கி. 7 बार, ஓ 7 தரம் மூழ்க வேண்டும். 7 बार, நீ 7 சபை காலத்துக்குள்ளாடி கடந்து வர 7 வேண்டும். एलिशा काल से आना நீ चाहिए, 7 முத்திரைக்குள்ளாக கடந்து வர வேண்டும். 7 गर्जनाएं, ஆமென். அங்கு பொழுதுதான் அதிசயம் நடக்கும். तभी वहां पे मिरेकल 6 होगा। முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது, शेष नहीं, 7ஆம் முத்திரை உடைக்கப்படல. 7 नहीं, நீ அதிசயங்களை காண முடியாது. कुछ नहीं देख நீ सकता। 7ஆம் முத்திரைக்குள்ளே வரணும். 7वीं मोहर देखना 7ஆம் चाहिए। முத்திரை என்ன செய்கிறது? 7वीं मोहर क्या இயேசு करता है? கிறிஸ்துவை தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறது. यीशु मसीह को प्रकट करता है। அது கர்த்தருடைய வருகை. ये प्रभु का आगमन है, 7ஆம் முத்திரை கர்த்தருடைய வருகை. प्रभु का आगमन है। அது சிங்காசனத்தில் இருந்த கர்த்தரை கீழே கொண்டு வருகிறது. वो प्रभु को सिंहासन से அது नीचे பலமுள்ள लाता है। தூதனாக கர்ச்சிக்கிற சிங்கமாக वो இறங்கி ये दूध வருகிறது. है जो नीचे आया, அல்லேலூயா. 7वीं मोहर। ஆமென். आमीन। அந்த 7 காரியத்துக்குள் நாம் பரிபூரணமாக செல்ல வேண்டும். वो 7 जो है परफेक्शन का नंबर है। 6 உடைக்கப்பட்டு விட்டது, 6 खोला गया, 7வது உடைக்கப்படவில்லை. 7 नहीं, அப்படியானால் நீங்கள் அந்த அற்புதங்களை காண முடியாது. फिर तुम नहीं देख सकते நீங்க हो। 7 முத்திரைகளுக்குள்ளும் வர வேண்டும். 7 गर्जना के अंदर आना चाहिए। ஆமென். आमीन। நீ 7வது தரம் மூழ்கினால் தான் அற்புதங்களை காண முடியும். 7वीं बार डुबकी मारेगा तो ही होगा। அந்த 7வது முறை அவன் 6 முறை மூழ்கினான், ஒன்று நடக்கவில்லை. 6 बार डुबकी मारा, कुछ नहीं हुआ। 6 முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது, ஒன்று நடக்காது. 6 मोहर खोला गया, कुछ नहीं हुआ। 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது, அது என்ன என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் மூலமாக பெரிய காரியங்கள் நடக்கும். 7वीं मोहर बहुत इंपॉर्टेंट है, उसे विश्वास करेगा तो कुछ तो होगा। ஆகையால் 7வது முறை மூழ்கின பொழுது அவன் குஷ்டம் மாறி போனது. 7वीं बार जब डुबकी मारा तो चंगा हो गया। அல்லேலூயா. हालेलुया। வார்த்தையை பேசு. शब्द को बोल। எலிசா வார்த்தையை பேசினான். एलिशा ने शब्द बोला, அதற்கு கீழ்ப்படிந்த பொழுது उसको जब अर्पण किया, தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கு கடந்து आज्ञाकारी வருகிறது. हुआ तो चंगा हुआ। இன்றைக்கு நீங்கள் வார்த்தையை கீழ்ப்படியுங்க. आज आप शब्द बोलना चाहिए। ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் अब्राहम जैसा विश्वास நான் किया, அவரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். वो उसे ब्लेस किया। இன்றைக்கு தீர்க்கதரிசியுடைய செய்திக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது आज हम नबी की संदेश को आज्ञाकारी होना ஒன்று चाहिए। ரெண்டு வார்த்தைக்கல்ல, 1 2 नहीं, முழு வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். संपूर्ण वचन की आज्ञाकारी தேவனுடைய होना முழு चाहिए। வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். संपूर्ण वचन की தேவனுடைய आज्ञाकारी। ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிய हर एक வேண்டும். वचन की நீ आज्ञाकारी அதிசயங்களை காண்பாய், फिर तू मिराकल நீ देखेगा, அற்புதங்களை காண்பாய், तू अद्भुत நீ देखेगा இதயங்களிலும் பெரிதானவர்களை காண்பாய். और बड़े काम को करेगा। அல்லேலூயா. आमीन। முழுவதும் 7 முறை மூழ்க संपूर्ण வேண்டும். वचन को आज्ञाकारी होना चाहिए। ஒன்றை கூட நீ தவற விட்டு விட கூடாது. एक को भी नहीं छोड़ना चाहिए। வேதத்தில் உள்ள எந்த வசனங்களையும் நீ தவற விட்டு கூட கூடாது. बाइबल का एक भी वचन छोड़ना नहीं चाहिए। அல்லேலூயா. आमीन। ஆகையால் பிரியமானவர்களே, यहाँ पे तूफान आया, பாருங்கள், आमीन, அந்த வார்த்தையை उस பேசுறது शब्द को बोला। அதே போன்றுதான் தீர்க்கதரிசி பிரணாமிடத்திலே கர்த்தர் சொல்கிறார், प्रणाम को पास प्रभु ने बोला, நான் சில நிமிடங்கள் காத்திருந்தேன், मैं रुका था, நான் எழுந்தபோது ஒரு சத்தம் மிக தெளிவாக என்னுடனே, एकदम क्लियर वॉइस मुझसे बातें किया। நானே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், मैंने आकाश और पृथ्वी को निर्माण நானே किया, காற்றையும் மழையையும் படைத்தேன் मैंने हवा और बारिश को बनाया। என்று அது சொன்ன மாத்திரத்திலே मैं शब्द को बोला, என் தொப்பியை கழட்டி வைத்தேன். मैंने अपनी टोपी उठाया। பாருங்கள், சீசர்கள் படகிலே சென்று கொண்டிருந்தார்கள். वो शिष्य लोग नाव में जा रहे थे, இயேசு அவர்களோடு கூட சென்றார். यीशु उनके साथ था। ஆனா பெரும் காற்று வீசிட்டு बहुत बड़ा भयानक तूफान आया, அலை கொந்தளித்தது, கடல் கொந்தளித்தது, वहाँ पे लहरें आ गया, புயல் உருவாகிட்டு तूफान आया। அவரோ பின்பக்கம் தலையணை வைத்துக் கொண்டு தூங்கி கொண்டிருந்தார். यीशु तो वहाँ पे तकिया रखे सोया था। ஆமென். आमीन। அவர் என்ன நடக்க போகிறது என்பதை முன்னமே அறிந்திருந்தார். क्या होने वाला है पहले से जानता था। தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அறிந்திருந்தார். मैं क्या करने वाला है वो भी हो जाता அவர் था। சகலத்தை அறிந்த தேவனாக वो இருக்கிறார். आदि से अंत तक जान रहा है। அவர் ஆதி முதல் அந்த வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை वो அறிந்திருக்கிறார். आदि से अंत तक सब कुछ जानता है। நம் ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார். आमीन। हम हर एक की जीवन के बारे में वो पहले से அவருக்கு जानता है। தெரியாத காரியம் எதுவுமே இல்லை. अरे उसको सब कुछ मालूम है। அல்லேலூயா. आमीन। அவர் பார்த்தார், அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். वो सोया था, ஐயோ, நாங்கள் சாக போகிறோம், वो मरने वाले। இப்பொழுது நாங்கள் மடிந்து போகிறோம் என்பதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? क्या हम मरने वाला है, तुम्हें को चिंता नहीं है क्या? இயேசு எழுந்தார், यीशु ने उठा, காற்றை அதட்டி, ओ तूफान को कहा, நீ இறையாதே, हट, रुक जा, நீ அமைதலாயிரு. चुप हो जा। என்னத்தை பேசினார்? क्या बोला? வார்த்தையை பேசினார். शब्द बोला। ஆமென்.
हालेलुया வார்த்தையை பேசினார். शब्दों को बोला அல்லேலூயா. आमीन आमीन கடலே இறையாதே, ओ तूफान रुक जा அமைதலாயிரு. ओ समुद्र रुक गया ஆமென். आमीन அது அமைதியாகி விட்டது. वैसी तूफान கொந்தளிப்பு நின்று போயிட்டது. वो रुक गया அங்கு இயேசு எதை பயன்படுத்தினார்? यीशु ने क्या किया வார்த்தையை शब्द பயன்படுத்தினார். को बोला இந்த கடைசி நாட்களிலே மணவாட்டி வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் நாம் வாழ்ந்து इस கொண்டிருக்கிறோம். समय में दुल्हन भी शब्द बोलना चाहिए அல்லேலூயா. आमीन பாருங்கள், அந்த சத்தத்தை கேட்டது. நானே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர். मैंने आकाश और पृथ्वी को बनाया அவர் தொப்பியை கழட்டி கீழே வைத்தார். उसे टोपी उठा के रखा மகத்தான யெகோவா தேவனே, ओ यहोवा அது यीरे நீர்தானா वो अभी है என்று கேட்டேன். उसे அவர் पूछा, கடலின் மேல் காற்றடிக்காதபடி அதட்டியவர் நானே. ओ समुद्र के ऊपर तूफान ना आए बोलने वाला मैं அலைகள் हूँ। தாழும்படி செய்தவர் நானே. तूफान को रोकने वाला मैं ही हूँ। வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர் நானே. आकाश और पृथ्वी को निर्माण करने वाला मैं हूँ। அணில்கள் தோன்ற கட்டளையிட நான் சொன்னது நானே. मैंने ही तुझे बोला था हिलरी को होने இப்பொழுது दे இப்பொழுது अभी நீ என்ன செய்ய போகிறாய்? तू क्या करने वाला है ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? प्रभु तू बोल मैं அந்த क्या करना சத்தம் चाहिए அந்த சத்தம் என்ன செய்கிறது? उस शब्द ने क्या कहा அவரிடத்தில் சொல்லுகிறார், उससे कहा இப்பொழுது अभी அந்த புயல் காற்றுக்கு நீ கட்டளையிடு. ஆமென். अब उस तूफान के बारे में तू बोल நீ ஒன்று முழங்கால் படியிட்டு ஜெபி என்று சொல்லவில்லை. तू प्रार्थना कर करके नहीं बोला நீ உபவாசம் இருந்து ஜெபி என்று சொல்லவில்லை. उपवास कर करके नहीं बोला இப்பொழுது அந்த புயல் காற்றுக்கு நீ கட்டளையிடு. केवल शब्द बोल அது மறைந்து விடும். वो रुक जाएगा Speak the word. ओ वचन को बोल வார்த்தையை பேசு. वो शब्द को बोल அப்பொழுது அது மறைந்து விடும். वैसा ही हो जाएगा ஹalleluya. हालेलुया பாருங்கள், நீ அதை சந்தேகிக்காதே. तू से நீ संदेह मत कर அப்படியே சொல்லு. तू बोल மேகங்களே, ओ மேகங்களே, तूफान பனிக்கட்டியே, आमेन மழையே, ओ கல்மழையே, बारिश रुक जा நீங்கள் வந்திருப்பது எனக்கு விருப்பமில்லை. तुम लोग जो आया मुझे पसंद नहीं உங்கள் இடங்களுக்கு செல்லும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். यीशु के नाम से मैं आज्ञा दे रहा हूं सब रुक जाओ ஹalleluya. ऐसी हो गया பாருங்கள், உடனடியாக காற்று என்ன செய்ததா? वो तुरंत क्या हो गया என்று வீசிக்கொண்டு करके आवाज आया அது சத்தமிட்டு கொண்டே போய்விட்டது. वो हवा वहां से निकल गया ஹalleluya. आमीन எல்லா சத்தமும் முடிந்து நிசப்தமான ஒரு சூழ்நிலை सब कुछ உண்டாய். एकदम खामोश हो गया எதுவுமே அங்கு இருக்கவில்லை. कुछ भी नहीं எல்லாம் அமைதியாயிற்று. सब कुछ खामोश हो गया அவர்கள் வானிலையில் அறிவித்தார்கள், उन्होंने रेडियो में बोला புயல் காற்று வரும் என்று எதிர்பார்த்தோம். हमने सुना था कि बहुत बड़ा तूफान आ रहा है அது வந்தது. वो आया था ஆனால் எப்படி சென்றது என்று எங்களுக்கு புரியவில்லை. मालूम नहीं है लेकिन रुक गया ஆனால் வார்த்தையை பேசுகின்ற ஒரு மனிதன் அங்கு அந்த மலையிலே இருந்தான். वही तो वहां पे चट्टान पे था जो वचन बोल सकता था அது எப்படி சென்றது என்று எங்களுக்கு புரியவில்லை. हमें नहीं मालूम क्यों ऐसा हुआ ஆனால் வார்த்தையை பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருந்தார். लेकिन शब्द को बोलने वाला भविष्यद्वक्ता वहां அவர் पर எதை था பேசினார்? उसने क्या बोला வார்த்தையை பேசினார். शब्द को बोला ஹalleluya. हालेलुया வார்த்தையை பேசும் பொழுது शब्द बोलेगा நாலா திசைகளில் இருந்தும் அது சிதறி சென்றன. चारों ओर से वहां पे रुक சில गया நிமிடங்களில் சூரிய வெளிச்சம் பிரகாசமானது. वही कोई समय में सूरज की रोशनी आ गया பாருங்கள், நான் சொல்வது உண்மை. தேவன் அதை आमीन। அறிவார். मैं बोल रहा है वो सच है प्रभु जानता है எனக்கு மெய் சிலிர்த்தது. ओ मेरे बाल खड़ा हो गया சிருஷ்டி கர்த்தருடைய கரங்களில் எல்லாமே உள்ளது. वो क्रिएटिव पावर था பாருங்கள், தேவன் प्रभु ने தம்முடைய ஆவியை தீர்க்கதரிசிகளுக்குள் ஊற்றினார். अपनी आत्मा भविष्यता को देता है தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து அப்போஸ்தலர் இயேசு அப்போஸ்தலருக்குள் ஊற்றினார். उसके अंदर से अपोस्टल के अंदर आ गया அப்போஸ்தலர் இருந்து சகோதரன் பிரணாமுக்குள் ஊற்றினார். भाई ब्रनम के अंदर आ गया இன்று மணவாட்டியே உனக்குள் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். आज की सुबह उसने अपनी आत्मा तुम्हारे अंदर रखा है அந்த ஆவி என்னவாக இருக்கிறது? वो आत्मा क्या है அது பரிசுத்த ஆவியா இருக்கிறது. पवित्र आत्मा है। அது சிருஷ்டி கர்த்தராக वो இருக்கிறது. क्रिएट करने वाला அந்த निर्माण சிருஷ்டி கர்த்தர் இன்று மணவாட்டிக்குள் இருக்கிறார். आज भी वो क्रिएट करने वाला ஆகையால் सामर्थ तुम्हारे अंदर है। மணவாட்டி வார்த்தையை பேசும் நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். वो अभी दुल्हन जो है शब्द बोलने के दिन में जी रहे हैं பாருங்கள், தீர்க்கதரிசிகள் அனைவரும் மத்தியில் இருந்தோம். वो सारी भविष्यता का मध्य में முதல் கதிர்கட்டாக தேவனுடைய குமாரன் தோன்றினார். वो पहला कटनी के लिए प्रभु का पुत्र आया அவரே எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ராஜா. वो ये सारे भविष्यता का राजा है அநேக சபைகளும் தாங்கள் தான் மணவாட்டி என்று சொல்லிக் கொள்பவர்களும் आज बहुत सारे कलिसिया अपने आप को दुल्हन कहती है அநேகம் பேர் இருக்கிறார்கள். बहुत लोग हैं ஆனால் ஒரு மணவாட்டி தோன்றியே ஆக வேண்டும். लेकिन एक सच्चा ஒரு दुल्हन மணவாட்டி आएगी தோன்றியே ஆக வேண்டும். आएगी
அல்லேலூயா. हालेलुया। பிரணாம் தன் கரங்களை 2 முறை சொடுக்கி பார்க்கிறார். ஆமென். प्रणाम अपने हाथों को ताली मारता ஒரு है। உண்மையான மணவாட்டி, एक सच्चा நல்ல भविष्य கவனிங்க, ஒரு மணவாட்டி தோண்டிதான் ஆகணும். एक दुल्हन आना ही चाहिए। நாம் மணவாட்டி என்று நம்மை அழைத்துக் கொள்வதனால் மணவாட்டி ஆக முடியாது. आमीन। अपने आप को दुल्हन करके बोलने वाला दुल्हन नहीं है। மணவாட்டி கிரியைகளில் வெளிப்படுத்த வேண்டும். आमीन। दुल्हन जो है अपनी कामों से प्रकट होती है। நாம் மணவாட்டியா இருந்தால் हम दुल्हन है तो மணவாளனே போலவே இருக்க வேண்டும். दुल्हा जैसा होना चाहिए। பாருங்கள், அங்கே என்ன சொல்கிறார் என்றால், क्या बोल रहा है? ஒரு உண்மையான மணவாட்டி தோன்றி ஆக एक வேண்டும். सच्चा दुल्हन आ ஒரு जाएगी। உண்மையான மணவாட்டி தேவனுடைய வார்த்தையை மட்டும் பெற்றிராமல் वो केवल प्रभु का शब्द को ही बोलेगी। தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமையும் பெற்றிருக்க வேண்டும். उसके पास क्रिएटिव पावर भी होगा। ஆமென். आमीन। அல்லேலூயா. ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறோம். हमने प्रभु के वचन पाया है। இன்னைக்கு நிறைய அநேக ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசி செய்தியை அப்படியே நமக்குள் வைத்திருக்கிறோம். यस, आज बहुत सारे सेवक लोग भविष्यद्वक्ता का संदेश को अपने हृदय में रखा है। அதே போன்று விசுவாசிகளும் புத்தகங்களை படித்து செய்தியை நமக்குள் வைத்திருக்கிறோம். विश्वासी लोग भी मैसेज को अपने हृदय में रखा है। ஆனா செய்தியில் கிரியைகள் வந்திருக்கிறதா? लेकिन उस संदेश का क्रिया है क्या? நமக்குள் இருக்கிறது. हमारे अंदर है। பாருங்கள், பைபிள் சொல்லுது, बाइबल बोलता है மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, मांस कुछ काम का नहीं है, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. आत्मा झिलाता है। அப்போ பாருங்க, மாம்சம் என்பது தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, मांस के बारे में बाइबल क्या कहता அது है? மெக்கானிசம் என்று சொல்லுகிறார். वो मैकेनिक्स है। அந்த மெக்கானிசம் என்பது என்னவாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. प्रभु का शब्द है। தேவனுடைய வார்த்தையை நமக்குள் கொண்டு வந்தால் शब्द अंदर आएगा तो அது மிக அருமையான ஒரு वो காரியம். अच्छी बात है। ஆனா வார்த்தையை செயல்படுத்துவதற்கு लेकिन उस वचन को कामों में लाने के लिए பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை அதை அபிஷேகிக்க வேண்டும். पवित्र आत्मा का डायनामिक समय चाहिए। பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அபிஷேகிக்கவில்லை என்றால் वो अभिषेक नहीं आएगा तो வார்த்தை செயல்பாட்டில் வராது. वो वचन काम नहीं करेगा। அல்லேலூயா. आमीन। ஆனால் நான் திருநெல்வேலியிலே मैं तिरुनेलवेली में ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க சென்றிருந்தேன். एक घर में गया था। பயங்கரமான பிசாசின் கிரியைகள் அங்க இருந்தது. बहुत बड़ा शैतान वहां पर था। அந்த வீட்டுல अनेक வசனங்கள் இருந்தது. बहुत सारे वचन था। வாதை உன் கூடாரத்தை அணுகாது. उसमें लिखा था शैतान तुम्हारे घर में नहीं आएगा, அல்லேலூயா. बीमारी तुम्हारे डेरा पे नहीं அநேகர் आएगा। என்ன வச்சிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விசுவாசம், उनका एक विश्वास है, இந்த வசனத்தை வச்சுட்டா வாதம் நம்ம வீட்டுக்கு வராது. ये वचन को रखेगा तो शैतान हमारे घर में नहीं ஏன்னா आएगा। வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்கிற வசனத்தை வச்சுட்டாலே பிசாசு பயந்து ஓடிடுமா. बीमारी तुम्हारे घर पे नहीं आएगा वचन लिखने से काफी है क्या? பிசாசு அந்த வசனத்தை பார்த்து பயந்து ஓடாது. शैतान वो वचन को देख के डरता नहीं है। உன்னுடைய ஜீவியத்தை பார்த்து தான் பயந்து ஓடும். आमीन। तुम्हारा जीवन को देख के वो डरता है। இன்னைக்கு அநேகர் வசனங்களை பரப்பி வைத்திருக்கலாம். आज बहुत सारे वचन डाल सकते हो, ஆனா வசனங்கள் என்பது நமக்குள்ளும் இருக்கிறது. वही वचन हमारे अंदर होना चाहिए। செய்தி நமக்குள்ள இருக்கிறது. हमारे अंदर है, வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. हमारे अंदर है। அதை ஜீவிக்க வைக்க लेकिन வேண்டுமானால் वो जीना चाहिए। பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவை. जीने के लिए पवित्र आत्मा का सामर्थ चाहिए। இந்த கடைசி கால சபைகளிலே बहुत सारे अंत की समय நான் में அநேக இடங்கள்ல பார்க்கிறேன், मैं बहुत जगह में देखता हूं, அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. बहुत लोग पवित्र आत्मा पाया है क्या, मुझे संदेह है। ஏனென்றால் ஒரு பெந்தகோஸ்தே சபையிலே நான் உதவி ஊழியக்காரனாக மும்பையில் இருந்தேன். क्योंकि मैं बॉम्बे में एक पेंटेकोस्टल कलीसिया में काम किया। அங்குள்ள ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாவற்றையும் நான் கற்று அறிந்திருக்கிறேன். वहां पे आत्मिक सारी चीज को मैंने देखा है। ஆக தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவி என்பது என்ன? नबी जो कहता है पवित्र आत्मा क्या है, பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டது? क्यों दिया गया, பரிசுத்த ஆவியின் பேரில் கேள்விகளும் பதில்களும் उसका क्वेश्चन आंसर्स, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் விளக்கி கொடுத்திருக்கிறார். ये सारी चीज मैंने बताया। உண்மையாகவே பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தால் जब पवित्र आत्मा मेरे अंदर है, பரிசுத்த ஆவி யார்? वो आत्मा कौन है? அவர் தேவன். वो खुदा है। தேவன் ஆவியா இருக்கிறார். वो पिता खुदा जो है அவரை आत्मा है। அவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையுடன் தொழுது கொள்ள வேண்டும். उसको जो आराधना करते हैं आत्मा और सच्चाई से करना चाहिए। பரிசுத்த ஆவி திருத்துவத்தில் மூன்றாவது நபர் அல்ல. वो पवित्र आत्मा तीसरा खुदा नहीं है, பரிசுத்த ஆவி என்பது தேவனே. वो प्रभु स्वयं है। அந்த தேவன் யார்? वो खुदा कौन? அவர் சிருஷ்டிகர்த்தா. वो क्रिएट करने वाला, அல்லேலூயா. निर्माण करने அவர் वाला, சுகமளிப்பவர். वो चंगाई देने அவர் वाला, மரித்தோரை எழுப்புகிறவர். वो जिलाने वाला, எல்லாம் பரிசுத்த ஆவியானவரே. वो पवित्र आत्मा ही है। அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வந்தால் वो पवित्र आत्मा अंदर ஓ आएगा, சிருஷ்டிக்கும் வல்லமை நமக்குள் இருக்கிறது என்று हमारे அர்த்தம். अंदर क्रिएटिव पावर आएगा, சுகமளிக்கும் வல்லமை நமக்குள் இருக்கிறது என்று हमें அர்த்தம். चंगाई की सामर्थ मिलेगा। ஏனென்றால் தேவனுக்குள் சகலமும் இருந்தது. क्योंकि प्रभु का अंदर सब कुछ था। அதே தேவன் நமக்குள் இருக்கும் பொழுது वही प्रभु हमारे अंदर आएगा, நமக்குள்ளும் சகலமும் இருக்கிறது. हमारे अंदर भी सब कुछ है। ஆனால் நாம் செயல்பாட்டில் கொண்டு வர लेकिन வேண்டும். हम क्रिया में आना चाहिए। செயல்பாட்டில் கொண்டு வந்து விட்டால் क्रिया में आएगा तो உங்களால கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொல்லுகிறேன். ओ, तुम्हारे लिए कोई भी बात असंभव नहीं है। அப்பொழுது இந்த மலை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லும்போது तुम चट्टान से
क्या होगा, हटकर समुद्र में गिर जा, அது அப்படியே ஆகும். वैसा ही होगा. அல்லேலூயா. हालेलुया. இயேசு தாமே சொன்னார், यीशु ने कहा, என்னை விசுவாசிக்கிறவன் जो मुझे विश्वास நான் करता செய்கிற है, கிரியைகளை தானும் செய்வான். वो मेरे कामों को तुम भी करोगे, என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை मुझसे செய்வான். बढ़कर काम करेगा. பாருங்கள், பரிசுத்தாவினுடைய வல்லமை பெந்தெகோஸ்தே நாளில் பெற்றுக்கொண்ட பேதுரு, वो पेदरू ने पेंतकोस्त के दिन पवित्र आत्मा का सामर्थ पाया, அவர் மூலமா अनेक அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. उसके द्वारा बहुत सारे काम हुआ. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. पेदरू और योहान वहां पे चर्च में गया. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்படியான மனுஷன். पैदाइश से जो चल नहीं सका था, அவன் அங்கே பிச்சை கேட்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். वो लंगड़ा वहां पे भीख मांग रहा था. ஆலயத்துக்கு செல்கிறவர்கள் எல்லாரும் அவனுக்கு பிச்சை போடுகிறார்கள். मंदिर में जाने वाला सब भीख डालते हैं. அப்பொழுது பேதுருவும் யோவானும் வருகிறார்கள். पेदरू और योहान आया. பேதுருவும் யோவானும் வரும்பொழுது पीटर और जॉन ने देखा, ஏதாயிலும் கிடைக்குமா என்று அவன் பார்த்தான். कुछ तो मिलेगा करके देखा. ஆனால் அவர்களோ, उन्होंने, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, सोना और चांदी नहीं है, சோனா और चांदी नहीं नहीं है, அல்லேலூயா. सोना और चांदी नहीं है, பொன்னும் வெள்ளி என்னிடத்தில் இல்ல, सोना और चांदी नहीं है, ஆனா நம்ம கிட்ட நிறைய இருக்கு. और भी कुछ है. அல்லேலூயா. आमीन. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்கிட்ட நிறைய லாக்கர்ல இருக்கு, விசுவாசிகளுக்கு லாக்கர்ல இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு. सोना चांदी है आज लोगों के पास. அது எப்போ வெளியே போகுதோ அப்பதான் இயேசு கிறிஸ்து கிரியை செய்வார். जब वो जाएगा तो मसीह आएगा. ஆமென். आमीन. என்ன பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட இல்ல, वो सोना और चांदी नहीं है, ஆனா இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்னிடத்தில் यीशु இருக்கிறது. मसीह का नाम है मेरे पास. பொன்னும் வெள்ளியும் வெளியே போனா वो जब बाहर जाएगा, இயேசு கிறிஸ்துடைய நாமம் உள்ள வரும். यीशु का नाम आ जाएगा. ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணா, दोनों को मिक्स करेगा तो நான் என்ன சொல்லணும் எனக்கு புரியல. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, नबी कहता है, அதாவது எலிசா एलिशा எலியாவை பார்த்து கொண்டே இருந்தான். एलिया को देख रहा था. என்னதா அவ எலியா என்ன சொன்னான்னு தெரியுமா? நீ ஏதாவது ஒரு காரியத்தை கேளு, என் பின்னாலே நீ வர்றிய, ஏதாவது ஒன்ன கேளப்பா, मेरे पीछे आ रहा है, तेरे को क्या चाहिए मांग. உங்களுடைய ஆவி ரெட்டிப்பா எனக்கு வேணும். मेरे को दुपट्टा सामर्थ चाहिए. சரியான அரிதான காரியத்தை கேட்டாய். वो बहुत मुश्किल चीज मांगा. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ठीक है, दे देता. சுழல் காட்டுல தேவன் என்னை எடுத்துக்கொள்ளும் பொழுது, लेकिन जब प्रभु मुझे उठाएगा, இனி என்னை பார்த்து கொண்டிருப்பாயானால் तू मुझे अगर देखते रहेगा, அப்பொழுதே அது உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். तभी तुझे मिलेगा. இவன் பாருங்கள், எலிசா एलिशा ने क्या किया, அவன் தன் கண்களை உலகத்தின் மீது வைக்கவில்லை. तन्नुड़े आंखों को दुनिया में नहीं रखा. அவன் வாலிபனாக இருந்தான். जवान था. தன் வருங்கால மனைவி, வரப்போகிற ஒரு மனைவியை எதிர்நோக்கி இருக்கவில்லை. आने वाला पत्नी या लेडीज को पर नहीं देखा. உலகத்தின் காரியங்கள் எதன் மீது அவனுடைய கண்கள் दुनिया இல்லை. का कोई भी चीज नहीं देखा. அவன் எலியாவை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். सिर्फ और सिर्फ एलिया को देखा. பாருங்கள், தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, अब्राहम कहता है, நீங்கள் ஒரு கண்ணை உலகத்தின் மேலும் तुम लोग एक आंख को दुनिया में, இன்னொரு கண்ணை கிறிஸ்துவின் மேலும் வைத்தால் दूसरा आंख को मसीह के पास நீங்கள் रखेगा, தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். आमीन. प्रभु से कुछ नहीं पाओगे. இரண்டு கண்களையும் எலியாவின் மேல் வைக்க दोनों வேண்டும். आंखें एलिया के ऊपर था. எலியா கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். एलिया मसीह की दर्शाता है. எலிசா மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். एलिशा दुल्हन का दर्शाता இன்னைக்கு है. மணவாட்டி கிறிஸ்து மேல இரண்டு கண்களையும் வைக்க आज வேண்டும். दुल्हन मसीह के पास दोनों आंखें देना चाहिए. அப்பொழுதுதான் நாமம் எடுத்துக்கொள்ளப்படுவதில் செல்ல तब முடியும். तेरे नाम की महिमा होगा. அப்பொழுதுதான் அந்த மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றுக்கொள்ள अभी முடியும். बदलने की ताकत இந்த मिलेगा. கடைசி நாட்களில் பின்மாரியும் முன்மாரியும் ஊற்றுவேன். दोनों बारिश इस आखिरी समय में आएगा. அந்த இருமடங்கு ஆவியை ஊற்றுவதாக दुपट्टा வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. जो सामर्थ्य वो ஓ, आएगा. எலிஷா அதை பெற்றுக்கொண்டான். एलिशा ने उसे पा காரணம் लिया. அவன் உலகத்தை பார்க்கல, इसलिए वो दुनिया नहीं இந்த देखा. உலகத்துடைய எந்த காரியங்களையும் பார்க்கல, दुनिया की चीज नहीं देखा. கிறிஸ்துவின் மேல் தன் கண்களை வைத்துக் केवल கொண்டிருந்தான். मसीह को देखा. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவதில் आज செல்வார்கள். ऐसे लोग उठाए जाए में जाएगा. அல்லேலூயா. आमीन. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ओ प्रिय लोग, ஆகையால் இப்பொழுது கவனிங்க, अभी देखो। வார்த்தை என்பது மாமிசமா இருக்கிறது. वो जो वचन है वो शरीर है. ஆனால் வெறும் வார்த்தையை நாம் எவ்வளவாக பெற்றிருந்தாலும், वैसी वचन को हम कितना भी पाएगा फायदा नहीं है. எவ்வளவாக தீர்க்கதரிசியுடைய 1200 செய்தியை நமக்குள் வைத்திருந்தாலும் 1200 संदेश को भी पाएगा तो फायदा नहीं है. அது செயல்படாது. वो काम नहीं करेगा. அது ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, वो चाहे वो मिनिस्टर हो, அது விசுவாசிகளா இருந்தாலும் சரி, चाहे वो विश्वासी हो, அந்த வார்த்தை என்பது மாமிசமாக இருக்கிறது. केवल शब्द जो है वो मांस की जैसा है. ஆனா மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. ये मांस कुछ काम का नहीं है. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. लेकिन बाइबल कहता है आत्मा ही जिलाता வார்த்தை है. உயிர்ப்பிக்க வேண்டும். वो वचन को जिलाने के लिए आत्मा चाहिए. நான் சொன்ன அந்த திருநெல்வேலி அந்த வீட்டுல வாதை உன் கூடாரத்தை அணுகாத நிறைய வசனம் இருந்தது. बहुत सारे वचन था उस घर में. ஆனால் அங்க என்ன நடந்தது என்றால், क्या हुआ? அங்க பிசாசின் கிரியை பயங்கரமாக கிரியை. शैतान का काम बहुत था अंदर. வீட்டுல இருக்க கேஸ் தன்னால ஓபன் ஆயிடும். वो गैस अपने आप जलेगा. அவங்க துணியை சலவை செய்து கொண்டு காயப்பட்டா ஈர துணி பிடிச்சு எரியும். वो गिल्ला कपड़ा भी आग बन जाता था.
அங்க शैतान का काम था। அங்க சமையல் செய்திருக்கிற பானை அப்படியே பறந்து வந்து கீழே விழும். वो खाना बना के रखा था, वो बर्तन ऐसे आके गिर जाता था। அவர்கள் சபையில் இருக்கிற யாரும் கூட அங்க அவர் வீட்டை எட்டியே பார்க்கல. उनका कलीसिया का कोई भी व्यक्ति घर जाने को डरता எந்த था। போதகரும் வரல. कोई भी मिनिस्टर नहीं गया। என் நண்பர் ஒருவர் சொன்னார், मेरे एक दोस्त गया। சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ब्रदर आपको मालूम है இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மேலான சக்தி அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. यीशु मसीह से भी बढ़कर आत्मा काम कर रहा है। அவர்கள் ஒரு ஸ்தாபன கிறிஸ்தவர்கள். लेकिन वो एक संस्था के அது व्यक्ति- ஒரு ஸ்தாபன சபையில அவங்க என்ன வாங்கினா உபதேசியாக இருக்கிறார். वो लोग वहाँ पे प्रचार करने वाला लोग है। ஆனால் இப்ப யாருமே வரல. लेकिन अभी कोई नहीं जा என் रहा। நண்பர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மேலான ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னார். यीशु मसीह से भी बढ़कर सामर्थ है करके அதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. वो मुझे ग्रहण नहीं कर पाया। அது எப்படி உலகத்தில் இருக்கிறவனிலும் मैंने बोला जो दुनिया में उससे बढ़कर है, உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று जो நாம் मेरे अंदर விசுவாசிக்கிறோம். है। हालेलुया। அதுக்கு மேலான ஒரு சக்தியா उसके ऊपर कोई शक्ति नहीं है। நான் என் மனைவியை சேர்ந்து मैं और मेरा पत्नी ஒரு நாள் உபவாசித்தோம். हमने उपवास प्रार्थना किया। உபவாசத்தோடு நான் கடந்து சென்றோம். हम प्रार्थना करके गया, எல்லா காரியங்களையும் சொன்னார். सब कुछ बोला। அங்க சுவர்ல கிளாக் மாட்டி இருக்கும். वहाँ पे क्लॉक घड़ी था। கிளாக்கினுடைய கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு விழுந்துரும். घड़ी नीचे गिर के टूट जाता है। கிளாக்ல இருந்து கண்ணாடி விழும். டியூப் லைட் தன்னாலே பிடுங்கி விழும். वो ट्यूबलाइट भी नीचे गिरता है। எரியப்பட்டிருந்த அந்த லைட் தன்னாலே அப்படியே பறந்து போகும். वो लाइट ऐसी चल के आता था। ஆகையால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டோம். ऐसा शैतान के काम ஒரே था। ஒரு காரியம் சொன்னோம், एक ही बात बोला, நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள் ஆனால் तुम लोग वचन की आज्ञाकारी தேவன் रहेगा तो எல்லா பிசாசின் ஆவிகளை விரட்டி அடிப்பார். प्रभु सारे शैतान को निकालने में सामर्थ्य है। ஒப்புக்கொண்டு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். हमने उससे बोल के फिर प्रार्थना किया। கர்த்தருடைய கிருபையினால் அந்த வீட்டில் உள்ள பிசாசின் கிரியை முற்றிலுமாக நீங்கி விட்டது. आमीन। प्रभु का अनुग्रह से सारे शैतान खत्म हो गया। டிவியில இருந்து பேட்டி காண வந்திருந்தார்கள். वो टीवी से आके मेरे को इंटरव्यू लिया। சில ஸ்தாபனத்துக்காரங்க இதை கேள்விப்பட்டு கார் எடுத்துட்டு என் வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. बहुत सारे संस्था के लोग कार இது लेके எப்படி मेरे घर पे आए। நடந்ததுன்னு சொன்னாங்க. ये कैसा हुआ करके ஐயா, पूछा। உலகத்தில் இருக்கிறவரே உங்களில் இருக்கிற பெரியவர். जो दुनिया में से बढ़कर है, जो हमारे अंदर நாம है। வெறும் வார்த்தையை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. हम केवल வார்த்தையை செயல்படுத்தி காமிக்கணும். केवल शब्द नहीं रखना நமக்குள்ள चाहिए। வார்த்தை இருக்கிறது. हमारे अंदर सामर्थ्य ஆனா होना चाहिए। வார்த்தையை உயிர்ப்பிக்க பரிசுத்த ஆவியுடைய வல்லமை தேவை. हमारे अंदर वचन को जिलाने वाला आत्मा भी चाहिए। இன்னைக்கு போதகர்கள் எவ்வளவாக துள்ளி குதித்து பிரசங்கம் பண்ணலாம். आज प्रचार लोग कितना भी उड़ी मार के प्रचार कर सकते ஆனா हैं। பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இருந்தால் மாத்திரமே அது கிரியை செய்யும். लेकिन पवित्र आत्मा का सामर्थ अवश्य है। அல்லேலூயா. आमीन ब्रदर। பாருங்கள், அங்க பேதுரு யோவானும் சென்றார்கள். वो पीटर और जॉन गया था। பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, सोना और चांदी नहीं है, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன். मेरे पास जो है मैं तुझे देता हूँ। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. यीशु मसीह के नाम से उठ और चल। ஸ்பீக் தி வேர்ட். वचन को बोल, வார்த்தையை பேசு. शब्द को बोल। பேதுரு யோவான் என்ன பேசினார்கள்? पीटर और जॉन ने क्या कहा? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. यीशु का नाम से उठ। அல்லேலூயா. हालेलुया। அவன் எழுந்து துள்ளி குதித்து தேவாலயத்துக்கு वो சென்றான். वहाँ पे उठ के भागने लगा। பாருங்கள், அதே அபிஷேகத்துக்கு அதே அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு நேராக நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். वही अपोस्तल की क्रिया में हमें लौटाया गया। அப்போஸ்தலர் காலங்களில் பட்சித்த அந்த விளைவை திரும்ப அளிப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. प्रेरितों के कामों में जो हुआ वही वापस होना चाहिए। அதே உபதேசம் மாத்திரமல்ல, ये केवल शब्द नहीं है, அதே அப்போஸ்தலர் 2:38 மாத்திரமல்ல, केवल 2:38 नहीं है, அதே பரிசுத்த ஆவியுடைய கிரியைகள், कि वही आत्मा का सामर्थ्य भी आना பரிசுத்த चाहिए, ஆவியுடைய செயல்பாடுகள் காணப்பட उसका வேண்டும். काम भी होना चाहिए। பாருங்கள், பேதுரு நடந்து போகிறான். पेत्र चल रहा அங்க है, அவருடைய நிழலாகிலும் படாதா என்று திமிர்வாதக்காரனை கொண்டு வைத்தார்கள். उसके छाव लगने से लोग छंगे हुए, அவருடைய நிழல் பட்டு சுகமாகிவிட்டார். वो छाव लग के लोग छंगे हुए। அல்லேலூயா. आमीन। பாருங்கள், இயேசு கிறிஸ்து यीशु मसीह ஒரு வீட்டுக்குள் இருக்கிறார். एक घर पे अंदर அங்க है, நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். बहुत लोग हैं, வீட்டுக்குள்ள போக முடியல. घर के अंदर नहीं जा ஆகையால் सकता। ஓட்டை பிரித்து கொண்டு திமிர்வாதக்காரனை கீழே वहाँ पे छत இறக்குகிறார்கள். को फाड़ के वो लोग लेके आया। இயேசு சொன்னார், यीशु ने कहा, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ओ तेरे पाप क्षमा हुआ। அல்லேலூயா. आमीन। உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. तेरे बिस्तर उठा के चल। ஸ்பீக் த வேர்ட். स्पीक द वर्ड। வார்த்தையை பேசினார். शब्द बोला, அவன் எடுத்து அப்படியே நடந்து वो போயிட்டான். उठ के चलने लगा। பெதஸ்தா குளத்து பக்கத்துல 38 வருஷம் வியாதியா இருந்தான் ஒருத்தன். बेथेस्दा का वहाँ पे 38 साल से बीमार था। அந்த குளத்தை தேவதூதன் கலக்கும் போது அவனால் செல்ல முடியவில்லை. दूध वहाँ पे पानी हिला रहा था, वो जा नहीं पाया, யாரும் உதவி செய்ய முடியல. कोई मदद करने वाला नहीं था। ஆனால் அவன் அங்கு படுத்து கிடந்தான். वो वहाँ पे सोया था। இயேசு அவனை நோக்கி போனார். यीशु उसके पास மகனே, गया। சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? वो उससे पूछा, तू क्या என்னை चाहता है, होना என்னை चाहता है? குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவருமே இல்லையா? मेरे पास मदद करने को कोई नहीं। ஆனால் இயேசு சொன்னார், यीशु ने कहा, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. तेरे बिस्तर उठा और चल। அல்லேலூயா. हालेलुया। அதே இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிதான் இன்று நமக்குள்ள இருக்கிறது. कि अंदर का वो ही पवित्र आत्मा आज हमारे अंदर அது है। வேறொரு ஆவி அல்ல. वो प्रभु अलग இயேசு
आत्मा இயேசு नहीं है। தம்முடைய சீசர்களை அனுப்பும்போது यीशु ने अपने चेलों को भेजा, பூ என்று ஊதி फू करके भेजा, என் பிதா என்னை அனுப்பினது போலவே जैसा मेरे पिता ने मुझे भेजा நானும் உங்களை मैं அனுப்புகிறேன். तुम्हें भेज रहा हूँ। அல்லேலூயா. हालेलुया। அதே பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் वही आत्मा का सामर्थ आया। சகோதரன் பிரணாமுக்குள்ள என்ன பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்ததோ भाई, ब्रह्म- அதுதான் இன்று நமக்குள்ளும் இருக்கிறது. ब्रह्म के अंदर जो आत्मा था वही आत्मा हमारे अंदर है। தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, ब्रह्म कहता है எனக்குள்ள என்ன ஆவி இருந்ததோ அதே தான் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. वही आत्मा तुम्हारे अंदर है, உங்களுக்குள் என்ன ஆவி இருக்கிறதோ அதே பரிசுத்தாவி தான் எனக்குள்ள இருக்கிறது. वही पवित्र आत्मा मेरे अंदर भी है। அல்லேலூயா. आमीन। ஆனால் அந்த பரிசுத்த ஆவியை நாம் வார்த்தை கொண்டு செயல்பட வைக்கணும். वो पवित्र आत्मा को हम काम करने के लिए अपने आप को समर्पित அல்லேலூயா. करना चाहिए। கடைசி நாட்கள் நான் சொல்லி முடிக்க போறேன். ஒரு 5 நிமிஷம் தான் எனக்கு டைம். मैं खत्म कर रहा हूँ। பெல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா. அவர் யார் கூட சொன்னார், आमीन। பாஸ்டர் நீங்க முடிக்கலன்னா முதலாவது பெல் அடிப்பேன், ரெண்டாவது பெல் அடிப்பேன். வேண்டாம், நான் போயிடுறேன் ஐயா. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரபுக்கு பாருங்க, ஆமென். ஒரு உண்மையான மணவாட்டி தோன்றியாக வேண்டும். एक सच्चा दुल्हन आना चाहिए। பாருங்கள், நாம் தேவனுடைய வார்த்தையை மட்டும் பெற்றிராமல் हम प्रभु के वचन केवल नहीं पाना चाहिए, தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமையும் பெற்று, आमीन, वो क्रिएटिव पावर भी आना चाहिए। அதாவது மெக்கானிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் मैकेनिक्स और डायनामिक्स दोनों होना चाहिए। ரெண்டும் நமக்கு தேவையாக இருக்கிறது. दोनों में अवश्य है। இந்த ரெண்டும் இருந்தால் दोनों रहेगा तो அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு நடைபோட்டு उसका पुनरुत्थान की सामर्थ के साथ हम चल सकते हैं। ஜீவனை உடைய ஒரு சபையாக, वो जीवित कलीसिया बन सकते हैं, ஜீவனை உடைய ஒரு மணவாட்டியாக जीवित दुल्हन बन सकते हैं। நாம் நிச்சயமாக அதை தோன்றும். हम निश्चित होकर அப்படியாக आना நாம் चाहिए। ஆகும். ऐसा हम होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। பாருங்கள், தேவன் நம்முடைய ஸ்தானத்திலே அவர் பொறுத்துறார். प्रभु अपने स्थान में हमें लौटा रहा है। எந்த முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டாம். आप कुछ नहीं करना चाहिए। அல்லேலூயா. आमीन। இது மூன்றாவது எழுப்பின் நேரம். ये तीसरी किचाव की முதலாவது समय। சிறு பறவைகள் வந்தது, वो छोटे छोटे पक्षी था पहला पुकार இரண்டாவது में, அதோட பெரிய பறவைகள் வந்தது, दूसरे में बड़ा पक्षी था, மூன்றாவதாக தேவ தூதர்கள் தோன்றினார்கள். तीसरा में प्रभु की दूध आया। அல்லேலூயா. ஆமென். இன்று நம்மத்திலே தேவ தூதர்களோடு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். आज हमारे बीच में प्रभु के दूध के साथ प्रभु आया ஒரு है। மகத்தான ஊழியம் நமக்கு இருக்கிறது. एक भयंकर हमारे लिए सेवा रखा गया ஆகையால் இந்த है। மணவாட்டியானவள் ये जो दुल्हन है வெறும் வார்த்தை மட்டுமல்ல, केवल शब्दों में नहीं, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றிருக்க वो வேண்டும். पुनरुत्थान की सामर्थ के साथ होना பாருங்கள், அந்த चाहिए। வல்லமை இல்லை என்றால் वो सामर्थ नहीं है, பாருங்கள், மெக்கானிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ரெண்டும் தேவை. मैकेनिक्स डायनामिक्स दोनों चाहिए। அது இருக்கும் பொழுது वो रहेगा तो நீங்கள் எதையும் கிரியை செய்ய முடியும். आप सब कुछ कर सकते हो। ஆகையாலோட உயிர்ப்பிக்க வல்லமையெனில் वो पुनरुत्थान का सामर्थ, அதனால் நமக்கு ஒரு பலனுமே கிடையாது. उसका बिना हमारे पास कोई ஆகையால் काम नहीं பிரியமான है। தேவனுடைய பிள்ளைகளே, ओ प्रिय लोग, இன்றைக்கு நமக்கு தேவை आज हमें चाहिए வார்த்தை மட்டுமல்ல, केवल शब्द नहीं, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். पवित्र आत्मा का सामर्थ भी चाहिए। வார்த்தையும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் கலக்க வேண்டும். वचन और सामर्थ दोनों चाहिए। எண்ணெயையும் மாவையும் கலந்தால் ரொட்டி வரும். वो तेल और आटा मिलेगा तो ही रोटी आएगा। வெறும் எண்ணெயை மாத்திரம் குடித்து கொண்டு அப்புறம் நம்ம மாவை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? केवल पहला तेल को पी लेगा, बाद में सगोदरी- आटा खाएगा तो रोटी नहीं बनेगा। சப்பாத்தி பண்ற சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. चपाती बनाने वाले स्त्री को मालूम है, இங்க ஒரு பாட்டில் நிறைய ஒரு குவளை நிறைய எண்ணெய் இருக்குது. एक बोतल ஒரு பாத்திரம், तेल पी ஒரு लेगा, பாத்திரத்துல எண்ணெய் இருக்கிறது, तेल है, இன்னொரு பாத்திரத்துல மாவு இருக்கிறது. आटा है, மாவை தனியா சாப்பிட்டுட்டு आटा अलग से खाओ, ஒரு எண்ணெயை குடிச்சிட்டு போயிருவீங்களா? तेल पी के जाएगा। என்ன செய்ய வேண்டும்? क्या करेगा? மாவையோ आटा எண்ணெயோ तेल को கலந்து பிசையும் பொழுது ये करना चाहिए। உங்களுக்கு சுவையான ரொட்டி கிடைக்கிறது. आपको रोटी मिलता है। ஓ, வார்த்தையோ आत्मा பரிசுத்தாவினுடைய வல்லமையோ वचन दोनों लेना இணைத்து चाहिए। பாருங்கள். दोनों लेके जाओ। உங்களால கூடாத காரியம் ஒன்றும் आपके கூடாது. लिए सब कुछ संभव है। हालेलुया। ஆமென். आमीन। உங்களால சிருஷ்டிக்கவும் முடியும். आप क्रिएट भी कर सकता है। என்னுடைய ஊழியத்தின் பதில் அநேக காரியங்கள் கர்த்தர் செய்திருக்கிறார். मेरे मिनिस्ट्री में प्रभु ने बहुत कुछ किया है। என் கேன்சர் வியாதி கூட சுகமா இருக்கு. कैंसर को भी प्रभु ने ரெண்டு चंगाई की। கால்களும் நடக்க முடியாம இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. वो दो पैर जो नहीं चल सकता था आज चल रहा है। செத்து போகணும் டாக்டர் கைவிட்ட குழந்தை இன்னைக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. डॉक्टर ने छोड़ा हुआ व्यक्ति को आज शादियों के बच्चे हैं। எவ்வளவோ மிராக்கிள்ஸ் நடக்கு. बहुत सारे नला हुआ है। நான் விசுவாசிக்கிறது என்ன அப்படின்னா, मैं क्या विश्वास करता என்னை हूँ, விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். जो मुझ पर भरोसा करता है वो काम को करता है जो काम मैंने भी किया है। என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான். उससे भी ज्यादा करेगा। பாருங்கள், எலியா 4 அற்புதங்களை செய்தான். एलिया ने 4 अद्भुत काम किया। எலிசா 8 அற்புதங்களை செய்தான். एलिशा ने 8 किया। எலிசா மணவாட்டிக்கு அடையாளம். एलिशा दुल्हन का दर्शाता அப்ப है। இன்றைய மணவாட்டி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? आज की दुल्हन क्या करना அந்த चाहिए? பரிசுத்தாவினுடைய வல்லமையோடு पवित्र आत्मा का सामर्थ्य के ஒரு साथ மணவாட்டியாக நாம் செயல்படும் பொழுது एक दुल्हन करके हम जीना நம்முடைய चाहिए। ஆண்டவராக இயேசு மகிமைப்படுவார். प्रभु के नाम की महिमा हो। கர்த்தர் தாமே உங்களை प्रभु आपको ஆசீர்வதிப்பாராக. आशीष दे। हालेलुया। Praise Lord. Hallelujah.